हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा, जानकीकान्तस्मरणं जय जय राम राम, सद्गुरु महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा, लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं वरे भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा, लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि, वन्देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदम्। स्यात्मभूतस्य गुरोप्रसादात् अहं विमुक्तोऽस्मि शरीरधर्मात्, सर्वोपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्घ्रियुग्मं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। பகவானுடைய ஒரு உயர்ந்த கிருபையினால இந்த பக்தி பாட்டம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான கிரந்தம் சிஷ்யா கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களால் அருளி செய்யப்பட்டது. நம்முடைய சத்குருநாதருடைய இந்த கிரந்தம் இது நமக்கு பாட்டமாக அமையிறது. எவ்வளவோ ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், புராணங்கள், அதனுடைய சாரங்கள் மகான்கள் அவர்கள் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை அழகாக சுஷ்கமாக சுருக்கமாக எடுத்து தரா, ரத்னங்களாக எடுத்து தரா. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணினோம் அப்படின்னா சர்வ சாஸ்திரங்களும் பாகவத புராணங்கள்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுறோம். இந்த பக்தி பாட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், ஒரு ஹரிபக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹரிபக்த லட்சணத்தை சொல்கிறது. அதுபோல் கலிக்கு உகந்ததான தர்மத்தை காட்டுறது. நம்மளாம் கலியுகத்தில் பிறந்திருக்கிறதுனால கலேர் தோஷநிதேகே ராஜன்னு அஸ்திஹேகோ மகான் குணா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய உத்தசங்க பரம்ரஜேது. இது ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு இதை ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறார். கலி சாது, கலி சாது, கலியில் கலி சாது, ஸ்திரீ சாது அப்படின்னு நேற்றுக்கு பராசரர் சொன்னார்னு சொல்ல வந்தேன். சொன்னேன்னா என்னன்னு தெரியல. பராசர பகவான் இடத்துல போய் ரிஷிகள்லாம் கலி வந்துடுத்தே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார் கலி சாது, ஸ்திரீ சாது என்று சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப ஸ்திரீகளுக்கு கலியுகத்தில் பகவானிடத்தில் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால ஸ்திரீகளுக்கு உத்தமமான கதி சுலபமாக கிடச்சி விடுறது. கோவிந்தேதி சுக்ரோசே என்று திரௌபதி ஒரு கூக்குரலிட்டால் பகவான் அவளை காப்பாற்றினான். அவளிடத்துல பகவான் கடன்பட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். அதுபோல் கலி சாது, அதுதான் கலேர் தோஷநிதேகே ராஜன்னு என்று தோஷநிதியாக கலி இருந்தாலும் அதில் ஒரு குணம் என்ன அப்படின்னா, கலவு கேசவ கீர்த்தனாது, இது கேசவா நாராயணா மாதவா என்று பகவானை பஜனை பண்ணிட்டோம் அப்படின்னா பகவான் சுலபமாக கலியில் கிடச்சுடுறான் அப்படிங்கிற உயர்ந்த தர்மம் கலியில் தானே நமக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த நாம சங்கீர்த்தன தர்மத்தை காட்டுறதுக்காக
இந்த பக்தி பாட்டம் அப்படிங்கிற கிரந்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இது மகாராஷ்டிரத்தில் ஞானதேவ் மகாராஜ் அப்படிங்கிற பெரியவா ஹரிபாட் என்று அனுகிரகம் பண்ணினா அதனுடைய சாரமாக இது சம்ஸ்கிருதத்தில் அனுகிரகம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ முதல்ல நேற்றுக்கு தியான ஸ்லோகங்களை நாம் அனுசந்தானம் பண்ணினோம். நஷ்டே சனாதனே தர்மே கலௌ கோரே பயாவகை நாம கீர்த்தனம் ஆகாத்மியம் பிரகாசயித்துமாகதம் ஜகத்குரும் கிருபாசிந்தும் ஸ்ரீதரார்ய சமன்விதம் பகவன் நாம போதேந்திர யோகீந்திரம் சரணம் பஜே. இப்போ நம்ம யாரை சரணாகதி பண்ணுறது அப்படின்னு வரும்பொழுது நம்ம தெய்வங்கள் அப்படிங்கிறதோ தெய்வங்கள் அதிருஷ்டமாக இருக்கு, நமக்கு தெரியல. தெய்வம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரியல. தெய்வம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் அந்த தெய்வம் நான் நினைச்சபடி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனே தவிர எனக்கு தெய்வத்துக்கு பிடிச்சபடி இருக்கணும் அப்படின்னு தெரியல. சாஸ்திரத்தினுடைய வழி நடக்கணும்னு தெரியல. அதனால இந்த கலியுகத்தில் யாரை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜகத்குருவான போதேந்திர சுவாமிகளை சரணாகதி பண்ணுறேன் என்று சொல்கிறார். ஜகத்குரு அப்படிங்கிற பதத்தை பெரியவா எடுத்து நிர்வச்சனம் பண்ணும் பொழுது சொல்கிறார், உலகத்தில் எல்லா மதஸ்தர்களும் எல்லா சம்பிரதாயத்துக்காராலும் அவர்களுடைய சித்தாந்தத்தை காட்டியிருக்கா. சிவபக்தர்களுக்கு உரிய குரு சிவகுரு என்று சொல்லப்படுறார். வைஷ்ணவாளுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் அப்படின்னு இருக்கா. இப்படி அவரவர்கள் இருக்கார். இப்போ ஒரு ஆண்டவன் சுவாமிகளை நம்ம ஜெகத்குரு என்று சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு 1000 லட்சம் வைஷ்ணவர்களுக்கு அவர் குரு என்று இருக்கார். ஆனால் ஜெகத்குரு அப்படிங்கிற அந்த பதம் எப்படி வருது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு. அந்த பிரம்மம் தான் பல்வேறு விதமான நாமரூபங்களை தரிச்சுட்டு பல்வேறு விதமான ஈஸ்வரர்களாக பல்வேறு விதமான நாமரூபங்கள் கொண்ட ஒரே ஈஸ்வரன் பல்வேறு விதமான நாமரூபங்களோடு இருக்கான் அப்படிங்கிறத நமக்கு சித்தாந்தம் பண்ணி கொடுத்தார். அதனால ஜெகத்குருங்கிற பதம் சங்கரருக்கே வரும். சங்கரஹா சங்கர சாட்சாத் அப்படிங்கிறதுனால அந்த பரம்பரையிலேயே வந்தவரான கிருபா சிந்துவான கருணைக்கடலான போதேந்திர சுவாமிகளை நான் சரணாகதி பண்ணுறேன். போதேந்திர சுவாமிகளை நான் சரணாகதி பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னுட்டா, இந்த கலியுகத்தில் நஷ்டே சனாதனே தர்மே கலௌ கோரே பயாவகே, கோரமான கலியில எந்த தர்மமும் செல்லுபடியாகாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு முந்தின யுகத்தில் பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றான், அதர்மாமி பபாத் கிருஷ்ணா பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேயா ஜாயத்தே வர்ணசங்கரஹா என்று சொல்றான். ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய அப்படிங்கிற பதம். அப்போ இந்த ஸ்திரீகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தர்மமானது அங்கே விதிக்கப்பட்டிருக்கு. ஸ்திரீகளை அந்த தர்மத்திலேருந்து வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுக்கப்படும் பொழுது அந்த சனாதனமான தர்மங்கள் நம்ம கண்ணு முன்னாடி கெட்டு போகிறத நாம் பார்க்குறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தர்மத்தை நாம் ஸ்தாபிக்கணும் அப்படிங்கும் பொழுது நாம கீர்த்தனம் ஆகாத்மியம் பிரகாசயித்துமாகதம். அப்போ எல்லாரையும் எப்படி சேர்க்கலாம்? எல்லாரையும் நாக்கு உண்டு மனுஷன் என்று சேர்க்கலாம். அவனை சனாதனி என்று சேர்க்கலாம். அவன் வாயிலே ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்ல வைக்கலாம். அவனுக்கு பரமபதம் உண்டு என்று சேர்க்கலாம். ஜெகத்குரும் கிருபா சிந்தும் ஸ்ரீதரார்ய சமன்விதம். ஸ்ரீதர ஆச்சாரியாளோட ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணினவரை அந்த போதேந்திர சுவாமிகளை நான் சரணாகதி பண்ணுறேன். குருவை தான் சரணாகதி பண்ண முடியும். பகவான் குரு ரெண்டு பேரும் ஏகஸ்வரூபமாக இருக்கிறதுனால இங்கு நமக்கு பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரியறது குருவாக இருக்கிறதுனால சரணம் பஜே போதேந்திரம் யோகீந்திரம் சரணம் பஜே என்று சொல்றார். இந்த போதேந்திர சுவாமிகளுக்கு ஒரு தனித்த பெருமை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஜெகத்குரு பரம்பரையில் வந்தவர்கள் எல்லாரும் அத்வைத சிந்தாதிகளாக இருந்து அப்படி பிரம்மம் ஒன்றே அப்படின்னு காட்டின அந்த பரம்பரையில் தான் வந்தார். இதனால் ஜெகத்குருவாக இருந்தும் ஜெகத்தில் எல்லாருக்கும் ராமா அப்படின்னு ஒரு தடவை சொல்லுவானாகில் அவனுக்கு மோட்சம் உண்டு என்று சித்தாந்தம் பண்ணி கையில் கொடுத்தார். ஆதி ஆச்சாரியால் அத்வைத சித்தாந்தம் பண்ணி கையில் கொடுத்தார். விஷ்ணு சகஸ்திரநாம பாஷ்யங்கள் பண்ணினார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யங்கள் பண்ணினார், உபனிஷத் பாஷ்யங்கள் பண்ணினார், பகவத்கீதா பாஷ்யம் பண்ணினார். எல்லாம் பிரம்மபரமா அத்வைதபரமா பண்ணிட்டு போயிட்டார் பெரியவா. ஆனால் அந்த பெரியவாளே கடைசியில் அவதாரத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி
கலியில ஒன்றும் காப்பாத்தாது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. உன்னை இதுதான் காப்பாற்றும் அப்படின்னு சுஸ்பஷ்டமா தலையில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதுலேருந்து எடுத்துட்டார். விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்திலையும் அதுதான் எடுத்துட்டார். விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் எடுத்துக்கும் பொழுது யுதிஷ்டிரர் சர்வ தர்மங்களையும் கேட்கார். சர்வ தர்மங்களையும் பீஷ்மர் இடத்துல கேட்டார். ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிரஹா சாந்தனவம். திருப்பி போய் என்ன பண்றார் அப்படின்னா திருப்பி கேட்கிறார். யுதிஷ்டிரர் சாந்தனவம் சாந்தனு புத்திரரான பீஷ்மர் இடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் கோ தர்மஹா கோ தர்மஹா சர்வ தர்மானாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன் உச்சதே ஜந்து ஜென்ம சம்சார வந்தனாத் என்று அதை கேள்வி கேட்கும் பொழுது கோ தர்மஹா சர்வ தர்மானாம் அப்படின்னு கேட்கிறார். பீஷ்மர் அவருக்கு எல்லா தர்மங்களையும் ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றார். ஒரு தர்மம் பாக்கி இல்லாம கேட்டார். கேட்டு அதுக்கப்புறம் பாபங்களுக்கு பிராயச்சித்தங்களையும் கேட்டார். பாவனானிச்ச அசேஷதா பாவனானிச்ச பாவனானிகள் அப்படின்னா நம்ம செய்த பாபங்களுக்கு பவித்திரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டார். சர்வசா யுதிஷ்டிரகா சாந்தனவம் பிரத்யுபாஷத். திருப்பி போய் மறுபடியும் கேட்டார். புனரபாஷத் மறுபடியும் கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா கோ தர்மஹா சர்வ தர்மானம் பவதः பரமோ. இப்போ இத்தனை நேரம் பீஷ்மர் உட்கார வச்சு பிராமண தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம், வைசிக தர்மம், வைசிய தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், மோட்ச தர்மம், விசேஷ தர்மம், சௌச்ச காண்டம், ஆசௌச்ச காண்டம், நீ என்னென்ன பாபங்கள், என்னது புண்ணியங்கள், எதுக்கு எவ்வளவு தீட்டு, என்னென்ன பிராயச்சித்தாணி எல்லாம் அசேஷாணி எல்லாத்தையும் கேட்டுட்டார். இத்தனையும் கேட்டுட்டு கோ தர்மஹா சர்வ தர்மானாம் அப்படின்னு கேட்டா அப்போ நீ இந்த விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இப்போ பீஷ்மருக்கு கோபம் வரணும். ஆனால் இங்கே பீஷ்மர் கோபப்படலை. பீஷ்மர் உலகத்துல என்னென்ன தர்மங்கள் இருக்குங்கிறத சொல்றதுக்காக சொல்லிட்டு தான் விசேஷமா ஒரு தர்மத்தை தனக்குன்னு வச்சுட்டு இருக்கார். அதை கேட்கறதுக்காக தான் இவர் கேட்கிறார். அதை கேட்கறதுக்காக அவர் ஆசைப்பட்டு கேட்கிறார். கோ தர்மஹா சர்வ தர்மானாம் என்று கேட்கிறார். அதை கோ தர்மஹா சர்வ தர்மானாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன்னாம சகஸ்ரேண. அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி கொடுக்குறார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தம். விஸ்வம் விஷ்ணுர் வஷத்காரா பூதபவ்ய பவத் பிரபு அப்படிங்கிற அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற நாம சங்கீர்த்தனம்ங்கிற தர்மம் தான் கலியில. ஏன் அதை கேட்டார் அப்படின்னா மேல சொன்ன அத்தனை தர்மங்களும் கலியில உபயோகப்படாது. சர்வ தர்மங்களை சொல்லியிருக்கார். மோட்ச தர்மம் உள்பட சொல்லியிருக்கார். எந்த தர்மமும் கலியில உபயோகப்படாது அப்படிங்கிறதுனால, கலியில சரிபட்டு வராது அப்படிங்கிறதுனால கலிக்கு உகந்ததான தர்மத்தை சொல்லணும். கலி காலோச்சிதம் தர்மம் நாம சங்கீர்த்தனாத்மகம் நிர்ணேந்தும் அவதீர்ணம் தம் பிரேமிகம் சத்குரும் பஜே என்று நம்ம குருநாத்தாளர் சொல்றோம். வேற எந்த தர்மமும் கலியில செல்லுபடியாகாது அப்படிங்கிறதுனால நமக்கு அதை எடுத்து கொடுக்குறார். நாம சங்கீர்த்தனத்தை மட்டும் எடுத்து கொடுக்குறார். அதனால அந்த ஆச்சாரியாலே அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணினதே நாமத்தினுடைய பெருமையை நம்ம காட்டுறதுக்கு, நாம சித்தாந்தத்துக்கு தான் பண்ணினார். பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் நாமத்துக்காகவே 6 கிரந்தங்கள் எழுதினார். நாம சித்தாந்தம் பண்ணினார். அதனால போதேந்திர ஆச்சாரியாலத்தான் நம்ம ஜெகத்குருன்னு சொல்ல முடியும், கிருபா சிந்துன்னு சொல்ல முடியும். உலகத்துல மிகவும் எளிமையான குருநாதர்னா போதேந்திர சுவாமிகளை போல இருக்கணும். பகவன் நாம ஜெகத்குரு பகவன் நாம போதேந்திர சுவாமிகளை போல இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நீ கடினமான உபாசனைகளை ஜீவராசிகளுக்கு மனுஷர்களுக்கு சொல்லாமல் சுலபமான வழி ராமான்னு சொல்லு, உன்னை நான் கரையேற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதர் ஜெகத்குரு. கிருபா சிந்தும் ஸ்ரீதராரிய சமன்விதம். எப்பொழுதும் ஹரிஹரர்கள் போலே இவர் ஹரியா இருக்கும் பொழுது அவர் ஹரனை போலே மகாதேவனை போலே லோகத்துல சஞ்சாரம் பண்ணினார்.
நேற்றுக்கு போதேந்திர சுவாமிகளுடைய சரித்திரத்தை சுருக்கமாக ஸ்மரித்தோம். ஸ்ரீதர ஐயாவாளுடைய சரித்திரத்தை ஹரிக்காமல் மேலே போக முடியாது. ஸ்ரீதர ஐயாவாள் ஸ்ரீதர வெங்கடேசஹா அப்படிங்கிற ஸ்ரீதர ஐயாவாளுக்கு என்ன பெருமைன்னார், தன்னுடைய நாம சித்தாந்த கிரந்தங்களில் ஸ்ரீதர ஐயாவாளை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீதர வெங்கடேச சாஸ்திரிவிகி என்று தன்னிடத்தில் சொல்கிறார். தன்னுடைய ரொம்ப தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஜெகத்குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆச்சாரியாள் போதேந்திர ஆச்சாரியாள் அவரை ஸ்ரீதர வெங்கடேசர்னு மம சிஷ்யகான்னு சொல்லலாம். என்னோட சிஷ்யரான ஸ்ரீதர வெங்கடேஸ்வர சாஸ்திரின்னு சொல்லலாம். அதுக்கு தப்பு கிடையாது. அப்படி இருந்த பொழுதும் அவர் சொல்றார், எனக்கு மிகவும் பிரியமான என்னுடைய பெருமதிப்புக்கு உரிய ஸ்ரீதர வெங்கடேச சாஸ்திரிபிகி சர்வப்பிராணி சம்ரக்ஷகா அப்படிங்கிறதையும் சொல்றார். சர்வப்பிராணி சம்ரக்ஷகர் அப்படிங்கிறது ஸ்ரீதர ஐயாவாளுக்கு ஒரு பிரசித்தமான திருநாமம். அது காரணம் என்ன அப்படின்னா, சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த வாசுதேவனையே அவர் தரிசனம் பண்றார். அப்பேற்பட்ட மகாத்மா ச வாசுதேவஹா சுதுர்லபஹா என்று கீதையில பகவான் சொல்றார். எஃப் பசியேத் எல்லா இடத்துல பிரேம பாவேன சகி பாகவதோத்தமா. ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் பகவான் வாசுதேவனே இருக்கான்னு யார் பார்க்கறானோ, அந்த வாசுதேவனையே பார்க்கறானோ அவன் பாகவதோத்தமன். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாகவதோத்தமனாக ஸ்ரீதர ஐயாவாள் இருந்தார். கர்நாடக தேசத்தில் அவதாரம் பண்ணினார். சிவபக்தி பண்ணக்கூடிய குடும்பம். அவ அப்பாவுக்கு லிங்காரியர் என்று திருநாமம். மைசூர் மகாராஜாவுடைய திவானாக இருந்தார். இளம் வயதிலேருந்தே ஸ்ரீதர வெங்கடேசருங்கிறது இவருடைய குடும்பத்தில் வர பேரு. இவருக்கு ஸ்ரீதரஹா என்று திருநாமம். ஸ்ரீதரா அப்படின்னும் அதை சொல்லுவா. ஸ்ரீதரஹா அப்படின்னா ஸ்ரீயை தரிக்கிறவன் என்று அர்த்தம். அவரே தன்னுடைய ஒரு பாட்டில் சொல்றார், ஸ்ரீதரா என்று சொல்றார். ஒரு பக்கம் ஸ்ரீ, இன்னொரு பக்கம் தரா அப்படின்னா பூமி பிராட்டி. ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் அப்படிங்கிறதும் அங்கே அர்த்தமா இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அவருக்குன்னு அவருடைய திருநாமம். உயர்ந்த குலத்தில் பிறந்து சர்வசாஸ்திர விசாரதராக இருந்தார். ஆனால் அவருடைய மனசானது ராஜ வாழ்க்கையில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் தன்னுடைய அப்பா காலகதி அடைஞ்ச பிறகு தன்னுடைய தாயாரையும் அழைச்சிட்டு தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். இவரே திவானா இருந்தார், மினிஸ்டராக இருந்தார். மைசூர் மகாராஜாவினிடத்தில் சமஸ்தானத்தில் மினிஸ்டராக இருந்தார். சர்வசாஸ்திர விசாரதராக இருந்தார். அப்படி காவேரி ஓரமாகவே பல்வேறு சிவக்ஷேத்திரங்களையும் விஷ்ணு க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டே வரார். தரிசனம் பண்ணிட்டே வரும்பொழுது திருச்சிராப்பள்ளி வந்தார். திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அகண்ட காவேரி, அங்கே இருக்கக்கூடிய படுத்துன்னு இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை பார்த்தோன்னே ஹிருதயம் அவருக்கு அப்படியே மக்னமாயிடுது. அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. திருச்சிராப்பள்ளி, சீராப்பள்ளியிலேயே தங்கிட்டார். அங்கே மலக்கோட்டையில் மாத்ருபூதேஸ்வரர், இந்த பக்கம் பார்த்தா திருவானைக்காலில் ஜம்புலிங்கேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி, இப்படி ஆச்சரியமான ஸ்தலங்கள் இருக்கிறதுனால இங்கேயே தங்கிடலாம். அகண்ட காவேரி, நல்ல பிராத்த ஸ்நானத்துக்கு அவளுக்கு பெரியவாளுக்கு அனுஷ்டானத்துக்கு நல்லா வாகா இருக்குது. அதனால் காவேரி கரையில் ஒரு வீட்டில் தங்கினுட்டார். தன்னுடைய பிரபாவத்தை மறைச்சு விட்டார், வெளியில் காட்டலை. அப்படி காட்டாமல் தான் இருக்கார். அப்படி காட்டாமல் இருக்கும் பொழுது ஒரு நாள் இப்படி வரும்பொழுது அந்த தெருவில் ஒரு பையனை பாம்பு கிடிச்சு கொடுத்து அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு இல்லை, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு போனார். அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மாலாம் இவருடைய காலில் விழுந்து கதறினார். உடனே அங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நீலகண்டனை குறித்து ஸ்லோகங்கள் பண்ணினார். பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை பண்ணினார். நிரவதி கருணார்த்ரைஹி நின்னுதாசேஷதோஷைஹி அமிர்த ரசஜரீனாம் அந்தரங்கைரபாங்கைஹி அகமகிலமபாஸ்யன் அஸ்ய டிம்பஸ்ய சம்புஹு சகலபய நிவர்த்திம் சம்பமூர்த்திர் விதத்தாம் என்று பரமேஸ்வரனிடத்தில் பிரார்த்தனை பண்ணினார். நீர் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த அந்த ஆலாகலம்ங்கிற கடுமையான விஷத்தை தொண்டையில் வச்சுருக்கேளே, ஆனால் உங்களுடைய பார்வை அமிர்த ரச ஜரீனா, நீங்கள் அந்த மார்க்கண்டேயனை என்றும் 16 என்று அவனுக்கு சிரஞ்சீவியாக பண்ணினேளே, இந்த குழந்தையை காப்பாற்ற மாட்டேளா என்று பரமேஸ்வரனுடைய கிருபையை நாடினார். குழந்தை பொழைச்சு விட்டான். உடனே அவருக்கு ஒரு பிரக்யாதி வந்து கொடுத்து, இப்படி எல்லாரும் இந்த ஊர்லேருந்து கிளம்பணும் அப்படின்னு திட்டம் போட்டுருக்கார். ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவாள்லாம் அவர்
அவரை சைவர் என்று நினைச்சிட்டு. அங்க இருந்தவாள்லாம் அந்த காலத்துல நாயக்க மன்னர்கள்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின காலம். பெரும்பாலும் வைஷ்ணவர்களா இருந்ததுனால அவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஸ்ரீதர் ஐயாவால இவர் சைவர், இவர் கிருஷ்ண பக்தியோ விஷ்ணு பக்தியோ பண்ண மாட்டார், இவர் விபூதி பட்டதான் போட்டு இருக்கார், இவர் வரமாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் அவர்கள் கிருஷ்ணனை நன்னா வெண்ணத்தாழி கண்ணனா அலங்காரம் பண்ணி, வெண்ணத்தாழி அலங்காரம் பண்ணி எடுத்துன்னு வரா. பகவானை வாசல்ல வந்திருக்கான் கிருஷ்ணன். மாமி சொல்றா உள்ளேருந்து, அண்ணா குழந்தை வந்திருக்கான் அப்படின்னு உடனே ஓடி வரா. பழத்தட்டெல்லாம் எடுத்துன்னு ஓடி வரா. ஓடி இவாள்லாம் கிருஷ்ணனை சேவை பண்ணி வைக்கிறா. நல்லா பட்டையா விபூதி போட்டுருக்கார், இவரை சைவர்னு நினைக்கிறா. அப்போ பகவான் கிருஷ்ணன் இடத்துல 8 ஸ்லோகங்கள் சமர்ப்பிக்கிறார். அந்த ஸ்லோகங்களை பார்த்து அதை அவர் கதறி அழறார். அந்த ஸ்லோகங்களை சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்துல கதறி அழறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஆச்சரியமான பாகவத தர்மத்தை ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். அனித்யத்வம் ஜானன்னே அதிதிருடமதர்ப்பஸ்ஸ வினயः ஸ்வகே தோஷே அபிஜ்ஞः பரஜுஷி விமூடः சகருணः சதாம் தாசகா சாந்தः சமமதிரஜஸ்ரம் தவயதா ஓ யதுவரதயேதா பாதாப்ஜே மம கதா. அவர் சொல்றா, ஏ கிருஷ்ணா, எனக்கு உயர்ந்த ஆத்ம குணங்கள் எப்போ வரும்? ஆத்ம குணங்கள்லாம் நம்மளை பார்த்து, அந்த குணங்களை பார்த்து நமக்கே சந்தோஷம் வரும். நம்மளை பார்த்தா கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். கிருஷ்ணன் சமபுத்தி உள்ளவன் தான். இருந்தாலும் உயர்ந்த ஆத்ம குணங்கள் இருந்தால், கண்ணனுடைய கிருபையினால, குரு கிருபையினால நமக்கு ஆத்ம குணங்கள் இருந்ததுன்னா அது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அது சொல்றா, அனித்யத்துவம் ஜானன்னே. முதல்ல இந்த சரீரம் அழிஞ்சிடும், ஆத்மா அழியாதுங்கிற ஞானம் வேணும் எனக்கு. ஆத்ம அனாத்ம விவேச்சனம் வேணும். அது இல்லாமல் கண்டதை சாப்பிட்டு கண்ட நேரத்தில் தூங்கி இந்த உடம்பை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு என்னென்னவோ பண்ணுறேனே, பிரயோஜனம் உண்டோ? அதனால அனித்யத்துவம் ஜானன்னு அதி திருடம், நல்லா திருடமாக தெரிஞ்சிருக்கணும். அதர்பஸ்ஸ வினயகா, எனக்கு கர்வம் கூடாது. என்ன போல எவன் நான் பிரட்டி விடுவேன் அப்படிங்கிற எண்ணம் கூடாது. அதர்பஸ்ஸ வினயகா, கூடவே வினயம் போடும், பணிவு போடும், வணங்கி இருக்கணும். ஆஞ்சநேயரை போல புத்தியில பெரியவர், பலத்துல பெரியவர், பராக்கிரமத்துல பெரியவர், ஞானத்துல பெரியவர், பக்தியில பெரியவர், எல்லாத்திலையும் பெரியவர், வினயத்திலையும் பெரியவர் இல்லையோ? சீதா பிராட்டி அவருடைய வயசுல பார்த்தா சீதா பிராட்டி குழந்தை, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். ஆஞ்சநேயர் வணங்கி இருக்கா, யாரிடத்திலும் வணக்கமா இருக்கா. வினயம் அப்படிங்கிறது உயர்ந்த ஆத்ம குணம். யாருக்கு வினயம் இருக்கோ பகவானுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். யார் தன்னுடைய காலை வணங்கி பிடிச்சுட்டு இருக்காளோ அவளை எடுத்து தலையில பகவான் வச்சுக்கிறான். உதாரணம், கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரியே என்று துளசி போய் சரணத்தை பிடிச்சா துளசிக்கு தன்னுடைய மார்பை கொடுத்தான், தன்னுடைய சிரசில் எடுத்து வச்சுட்டான். அதனால அப்பேற்பட்ட துளபம் முடியில் வைத்தாய் என்று சொல்றார், ஆழ்வாரும் சொல்றார். இப்படி அதர்பஸ்ஸ வினயகா, அதர்பகான கர்வம் கூடாது. ச வினயகா, வினயம் வேணும், பணிவு வேணும். ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா, என்னுடைய குற்றம் எனக்கு தெரியணும். நான் ரொம்ப உத்தமன் அப்படின்னு பேசக்கூடாது. அப்போ யாராவது ஒருத்தர் தப்பு சொல்லிட்டா, இப்படி பண்றேளே அப்படின்னு சொல்லிட்டா, நான் திருத்திக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லணும். உலகத்தில் எவன் தப்பு பண்ணல, நீ பண்ணலையா, நீ ஒழுங்கா, அவன் ஒழுங்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது அசுரஸ்வம். அதனால ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா, நம்மளிடத்துல இருக்க குற்றம் குறை நமக்கு தெரியணும். பரஜுஷி விமூடகா, அடுத்த வாழிடத்துல இருக்கிற குறை தப்பி தவறி கூட கண்ணுக்கு தெரியக்கூடாது. தப்பி தவறி கூட பெரிய தப்பு பண்ணினா கூட அவளிடத்துல நமக்கு குறையே பார்க்க தெரியக்கூடாது. அப்பேற்பட்ட இது பண்ணினா கைகேயி ஒரு நாள் கூட ராமச்சந்திர பிரபு கைகேயியை திட்டவே இல்லை. கைகேயிய லக்ஷ்மணாழ்வார் ஒரு சமயம் கடிஞ்சு பேசும் பொழுது கூட ராமர் சொல்றார், பரதஸ்ய கதாங்குரு. லக்ஷ்மணா, ஏப்பா அம்மாவை வெய்கிற, பரதனை பத்தி பேசு, பரதனை பத்தி பேசுனா எவ்வளவு வேண்டாம் கேட்கலாமே அப்படின்னு சொல்றார். அப்ப கூட அம்மாவை வெய்யாதேங்கிறார், இளைய தாயாரை வெய்யாதேங்கிறார். ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடக, பரஜுஷி அடுத்தவாளுடைய குற்றம். ஆனா நம்ம ரிவர்ஸார், என்னிடத்துல இருக்கிற குற்றம் எனக்கு தெரியவே தெரியாது, என்ன போல உலகத்துல உத்தமன் கிடையாதுங்க, என்ன போல தர்மாத்மா கிடையாது சார்னு நான் வெளியில காட்டுவேன்.
ஐ வாண்ட் டு ஷோ தட் பிக்சர். ஊரில் இருக்கிறவன் எல்லாம் அயோக்கியன்னா அவன் இடத்துல குற்றம்லாம் லிஸ்ட்டு வச்சுட்டு இருப்பேனா, என்ன பிரயோஜனம்? ஷீரடி பாபா சொல்கிறார், இந்த கதையில் இருக்குது, மலந்துங்கிற பண்ணியை காட்டி இதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறார். பண்ணி அங்கே கிடக்கக்கூடிய மலத்தை தின்னு தரையை க்ளீன் பண்ணுறது, அதுபோல் அடுத்த வாழிடத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை உன் வாயினால் நீ அதை பேசி அதை நீ அவாளிடத்துலேருந்து நீ வாங்கி வச்சுக்கிறேங்கிறார். ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடகா ச கருணா. இப்போ யாரிடத்துலையாவது குற்றம் குறை இருக்குமாகில், தோஷம் இருக்குமாகில், அந்த தோஷத்தை மன்னிக்கணும், தோஷத்தை மன்னிக்கணும். ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா, அது ஒரு உயர்ந்த குணம். லக்ஷ்மணனே பிராட்டியை விட்டுட்டு வராதடான்னு சொல்லிட்டு போயிருக்கார் ராமர். ஸ்ரீராமருடைய வார்த்தையை மீறி மன்னி வெசான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டார் இளையபிரான். வழியில் கேட்குறார், லக்ஷ்மணா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியடா குழந்தை, இனிமேல் திரும்பி போனால் மன்னியை பாப்பமா தெரியலையேன்னு தான் ஒரு தடவை தான் சொல்கிறார் பிரபு. வந்ததுக்கப்புறம் சீதா பிராட்டியை ராவணன் எடுத்துன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் 10 மாதம் கழிச்சு தான் தரிசனம் பண்ண போகிறார். சீதையினுடைய இது கிடைக்கிறது, ஆலிங்கன் அவர் கிடைக்கிறது. வழியில் அவ்வளோ கஷ்டப்படுறார். ஆனால் ஒரு நாள் கூட லக்ஷ்மணனை பார்த்து, ஏண்டா நீ இந்த தப்பு பண்ணினதுனால தான்டா மன்னியை நான் இழந்துட்டேன்னு ஒரு வார்த்தை பிரபு சொல்லல். ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடஸ்ஸ கருண. கருணை என்ன பண்ணுறது, அப்படி நடக்கணும்னு இருக்கு என்று இருக்கார். ச கருணா. யாராவது நம்ம நாமா சொல்லும் பொழுது யாராவது அங்கே பேசி டிசின்னு உட்காந்துருந்தான்னா நம்ம சில பேர் மனசில் தோணி போயிடும், நம்ம நாமா சொல்கிறோம் பற்றியா சின்சியரா அவர் என்னமோ இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காவர், இதுக்கெல்லாம் எப்படி நல்ல கதி வரும் அப்படின்னு நினைக்கப்படாது. அவளுக்கு சேர்த்து நம்ம சொல்லணுமே. நமக்கு குருஜி கட்டாட்சம் பண்ணியிருக்காரு, நம்ம வாயில நாமா வருது. அதுபோல் அவளுக்கும் குருநாதருடைய கட்டாட்சம் கிடைக்கணும்னு அவளுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ச கருணா. இந்த கருவா இருந்தால் அந்த பலன் கிடைக்காது. ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடஸ்ஸ கருணா. சதாம் தாசகா. எப்பொழுதும் தாசனா இருக்கணும், வணங்கி இருக்கணும். நான் தான் லீடர் அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கைங்கரியத்தில் எங்கே போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் கிடைக்காதா, நமக்கு இங்கே ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்காதா அப்படின்னு ஒரு சத்சங்கத்தில் இருக்கணுமே தவிர, நம்ம உடனே இங்கே சத்சங்கம் நடத்தப்படும் அப்படின்னு போர்டு போட்டுட்டு நம்ம தான் லீடருங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. சதாம் தாசகா. சாதுக்களுக்கு அடியனா இருக்கணும். அகம் அரேகே தவ பாதைக மூலதாசாம் தாசோ பவிதாஸ்மி பூயா என்று விருத்தராசுரன் சொன்னார். அதுபோல அடியாருக்கு தத்பிருத்திய தத்பிருத்திய பிருத்திய பிருத்திய என்று சொல்றார் குலசேகர ஆழ்வார். அதுபோல அடியார்களுக்கு அடியாருக்கு அடியாருக்கு அடியானா இருக்கணும். எங்கேயோ வந்து பெருமாள் பிருத்தியன்னா யாருன்னா தூரக்க இருக்கிறோம், ரொம்ப கிட்டக்க இருக்கிறவர்கள்னு சில பேர், தாசர்கள்னு சில பேர், கிங்கரர்கள்னு சில பேர், பிருத்தியர்கள்னு பேர், பார்ஷதர்கள் பக்கத்தில் இருப்பார்கள். பார்ஷதர்களுக்கு அப்புறமாக பிருத்தியன்ற சில பேர் இருக்கார்கள். சில பேர் வந்து கிங்கரர்கள் உண்டு. இப்படி கிரேடு உண்டு. தாசர்கள் உண்டு. கடைசியில் வந்து வேலையை சொல்லி செய்கிறவன் பிருத்தியன். அதுபோல தத் பிருத்திய. நான் வந்து பக்கத்தில் நிற்கக்கூடிய பார்ஷதனாகவோ தாசனாகவோ இருக்கணும்னு நினைக்கல. நீ கிங்கரர்கள்ட்ட சொல்லி அந்த கிங்கரர்கள் வந்து அதை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடிய ஒரு ஏழை எழுதலன் என்று எண்ணாது. நீ அந்த குற்றேவலை வந்து நீ எங்களிடத்துல வாங்கிக்கணும்னு சொல்றா. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது சொல்றா இல்லையோ, அதுபோல செய்கிறவனா இருந்தால் போதும். எனக்கு தூரக்க ஒரு கட்டாட்சம் எங்கள் மேலே விழுந்ததுன்னா போதும். எங்களுக்கு இன்னும் பிரபுவனுடைய கட்டாட்சம் கூட தேவையில்லை, பாகவதாருடைய கட்டாட்சமே எங்களுக்கு போகும். அந்த பகவானுடைய அடியார்களுடைய கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசாக ஆவீர கங்கா யவனா கசாதயா ஏனியேச்ச பாபாக எது உபாசிரய ஆசிரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நம. அந்த விஷ்ணுவனுடைய அடியார்களே நமக்கு கதி அப்படின்னு இருக்கணும். சதாம் தாசகா சாந்தகா. சாந்தியோட திருப்தியான எண்ணத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறமா சமமதி ரஜஸ்ரம் தவயதா. சமமதி. ரொம்ப துக்கம் வந்துட்டா அப்படியே டல்லாகி, என்னத்தை இவ்வளவு சத்சங்கம் பண்ணினேன், இப்படி பண்ணினேன், இப்படி வந்துடுத்து எனக்கு அப்படின்னு அதை தூக்கி எரியவும் கூடாது. ரொம்ப வெற்றி வந்துடுத்து ஓஹாய் அப்படின்னு குதிச்சும் ஆடக்கூடாது. அதை சுகே துக்கே சமய கிருத்துவா லாபா லாபம் ஜயா ஜெயவு என்று கீதையில பகவான். இதுக்கு சமத்துவம் யோக உச்சதே என்று சொல்றார். சமமதிஹி சமம் சமமதிஹி அஜஸ்ரம் தவயதா. உன்னுடைய சரணத்துல இது போன்ற பக்தியோட பாதாப்ஜே எதுவர தயேதா மம கதா. இது போல பக்தியை கிருஷ்ணா எதுகுல தோன்றலே கண்ணா, உன் சரணத்துல இந்த ஆத்ம குணங்களோட நான் என்னைக்குவா பக்தி பண்ண போறேன் என்று
ஏற்பட்ட சிவபக்தரான ஐயாவாள் கதறார். உடனே எல்லாரும் கண்ணீர் விட்டா, இவரை போய் நம்ம சைவர்னு நினைச்சோமே, இவருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி ஆச்சரியமான பக்தி இருக்கே. தர்மப்ரோஜித கைதவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் மற்ற வஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூலனம்னு பாகவத தர்மமே இங்கே ஒரு ரூபம் எடுத்து நின்றுட்டு இருக்க ஐயாவாள் ரூபத்தில் என்று கதறினார்கள். உடனே ராஜாவினிடத்தில் போய் சொன்னார்கள், இது போல இங்கே ஒருத்தர் வந்திருக்கார், அவர் கர்நாடக தேசத்தில் திவானா இருந்தார், அவர் ஒன்றும் அங்கேருந்து ஒழிச்சு ஓடிவல்ல, அவர் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கார், அவரை நீங்கள் கூப்பிட்டு ஒரு பெரிய சம்மானம் கொடுத்தா ஏற்றுப்பார் அப்படின்னு சொன்னோடனே ராஜா கூப்பிடுறான். இவர் அங்கே ஒன்றும் வேலை இல்லாமல் இங்கே வரலையே, அதனால் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் என்று அதை தள்ளிட்டு வந்திருக்கா. அதனால் அவர் ராஜ பதவியை விரும்பலை. இருந்தாலும் ராஜாவினுடைய சபையில் சில சமயங்கள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக போவார். கொஞ்ச நாள் தஞ்சாவூரில் தங்கியிருந்தார். தஞ்சாவூர்லேருந்து ராஜா சகாஜிராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பண்டிதாளுக்கு சாசனம் பண்ணினான், கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அதுக்குதான் திருவிசை நல்லூர் என்று பெயர், சகாஜிராயபுரம் என்று பெயர். அதில் எப்படி காசிக்கு சமமான க்ஷேத்திரம் பிரதிஷ்டானபுரம் அப்படின்னு வெஸ்டர்ன் சைடில் இருக்க ஒரு பெரிய பிரசித்தமான கேந்திரம். ஏகநாத் மகாராஜ் இருந்த க்ஷேத்திரம் அது. அதுபோல் இங்கே பைட்டன்னு சொல்லுவா. அதுபோல் இந்த இடத்துல திருவசநல்லூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் காசிக்கு சமமான பண்டிதர்கள் இருந்த க்ஷேத்திரம், வேறுபட்ட சாஸ்திரஜர்கள்லாம் இருந்த க்ஷேத்திரம். நம்மளுடைய சதாசிவ பிரம்மேந்திரான் அங்கே தான் சாஸ்திரம் படித்தார். இப்படி ஆச்சரியமான க்ஷேத்திரத்தில் வந்து தங்கினார். அங்கே இருந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சிற்சில மகான்கள் எப்படி இருப்பா அப்படின்னா, அவர் சர்வபூத தயை உள்ளவர், எல்லா பிராணிகளிடத்திலையும் அப்பேற்பட்ட ஆச்சரியமான பிரியம் உள்ளவர் ஸ்ரீதர ஐயாவாள். சர்வ பிராணி சம்ரக்ஷகர் என்று பெயர். அந்த மகாத்மா அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த ராஜாவினுடைய ஒரு அன்புக்கு பாத்திரமாகி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது அப்படின்னா, அவள்லாம் என்ன நினைக்கிறான், அங்கே வந்தாலும் அவருக்கு அந்த சைவருங்கிற பேர் வருது. அப்படி ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திருவசநல்லூரில் கிருஷ்ணனை எழுந்தருளை பண்ணிட்டு இந்த பக்தாள்லாம் வந்துட்டு இருக்கா. அப்போ இவாத்து வாசலில் நிற்காம போயிடுறான் வேணும்ட்டு. அவர் சிவபக்தர்ரா, அவர் வரமாட்டார்றா அப்படின்னு போகும்பொழுது ஐயாவாள் வெளியில் வந்து தன்னுடைய கண்ணுனாலேயே கண்ணனை பார்த்து அப்படியே கிருஷ்ணன் இவர் கண்ணு வழியாக வந்துட்டான். கிருஷ்ணன் அப்படியே முழுங்கிடுறா மாதிரி பார்த்தார். கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டியடா, என்னை விட்டுட்டு ஓடிட்டியடா கிருஷ்ணா அப்படின்னு தன்னுடைய பிரேமையினால கிருஷ்ணனை வசம் பண்ணினார். உள்ள விட்டார். பார்த்தா அவன் எடுத்துன்னு போன தேரில் அந்த சப்பரத்தில் அந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கு, கிட்டாவை காணும். பார்த்தா இவர் உள்ள போட்டு டோலார் நவரத்ன மாலிகா அப்படின்னு கிருஷ்ணனை போட்டு தொட்டிலாட்டின்னு இருக்கார். அந்த கிருஷ்ணன் தான் இன்னும் ஐயாவாளுடைய கிரகத்தில் அங்கே திருவசநல்லூரில் இருக்கா. அந்த கிட்டா தான் அன்னைக்கு வந்த கிட்டா தான், கோகுலாஷ்டமிக்கு அந்த கிருஷ்ணன். பேர்பட்ட ஆச்சரியமான கிருஷ்ண பக்தர். வெளியில் பார்த்தா பரமேஸ்வரனை போல இருக்கார், ஆனால் யதார்த்தத்தில் யாருன்னா பிருந்தாவனத்தில் இருக்கார் இல்லையா, கோபேஸ்வர். அதுபோல ஹிருதயத்தில் அந்த சாட்சாத் காசி விஸ்வநாதர் தான் ஐயாவாளா அவதாரம் பண்ணினார். ஐயாவாளுடைய ஒரு சமதரிசனத்தை காட்டக்கூடிய ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. அதுதான் பிரசித்தம். ஐயாவாள் ஒரு சந்தர்ப்பம் மழை காலத்தில் திருடமருதூருங்கிற க்ஷேத்திரத்தில் மகாலிங்கேஸ்வரர் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்று பெயர். அந்த மத்தியார்ஜுன க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் இடத்துல அத்தியந்தமான பக்தி உள்ளவர். சாட்சாத் மகாலிங்கமே தான் இவர். கடைசியில் மகாலிங்கத்தோட 2.5 கலந்துட்டார் ஐயாவாள். ஐயாவாள் ஒரு சந்தர்ப்பம் தரிசனத்துக்காக போகிறதுக்காக பார்க்குறார். மழை பெஞ்சு படகுகள்லாம் ஓடலை. 1-2 நாள் இப்படி காவேரி கரையில் வந்து நின்றுட்டு திருடமருதூர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு திரும்பி வந்துடுறார். 2வது நாள் வரும்பொழுது அங்கேருந்து அந்த திருடமருதூர் மகாலிங்க குருக்கள் கையில் விபூதி எடுத்துட்டு இவரை வந்து பார்த்து, உங்களால் கோவிலுக்கு வர முடியல, அதனால உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம்னு நான் வந்தேன் அப்படின்னு கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷம் ஐயாவாளுக்கு. ஆடினார், பாடினார், கொண்டாடினார். இப்படி குருக்கள் நம்மளை ஞாபகம் வச்சுன்னு வந்து கொடுக்குறாரே நினைச்சுட்டு இட்டுண்டு ஆற்றுல வந்து மாமிக்கு கொடுத்தா மாமி கேட்குறா, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்க வேண்டாமா, எப்படி நம்மளால அந்த பக்கம் போக முடியலையோ அது மாதிரி தானே அவளால இந்த பக்கம் வர முடியாது என்று சொல்கிறான். அதான் அவர் யோஜனை பண்ணுறார். எப்படி இது நடந்தது அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு தோணித்து, தத்ரைக விப்ரதா புத்திஹி கதம் சஞ்சாயத்தே தவ. யோஜனை பண்ணினார். யார் வந்திருக்கா அப்படின்னா, சாட்சாத் பரமேஸ்வரனே வந்திருக்கா.
இந்த குருக்கள் இடத்துல போய் கேட்டா நான் வரலையே அப்படின்னு மழை வடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றார். அப்போ சிவயேவ கிருபாங்குரஹா, சாட்சாது சிவனே வந்திருக்கார், எனக்கு பிரசாதம் கொடுக்கணுன்றதுக்காக அந்த பரமாத்மாவே வந்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நான் அதை புரிஞ்சுக்காம இப்படி நடந்துட்டேனே. தத்ரைக விப்ரதா புத்திஹி கதம் சஞ்சாயத்தே தவ, நான் எப்போ எல்லா இடத்துலையும் நீ தான் வந்திருக்கேன்னு நான் பார்த்தால் ஒழிய உன்னை நான் மிஸ் பண்ணிடுவேனே, நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேனே அப்படின்னு அவருக்கு தோணி போயிடுது. இப்போ பகவான் நமக்கு கையில் பிரசாதம் கொடுப்ப பகவானை நம்மளை தெரிஞ்சுக்கல, பகவானை நாம் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது அவருக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, உலகத்தில் எந்த விஷயங்களை பார்த்தாலும் அவருக்கு ஈஸ்வர சுரூபமாக பார்க்கறதுங்கிறது அவருக்கு ஒரு சுபாவம் ஆயிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு வாத்தில் ஒரு சண்டாளனை வாசலில் படுத்துட்டு இருக்கான். வாசலில் படுத்துட்டு மாத்தியானிக வேளையில் சிரார்த்தத்துக்கு ஸ்நானம் பண்ணி தலிகைலாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். திரும்பி வரும்பொழுது அவன் பசி என்று கேட்க உடனே இவருக்கு தோன்றது, இவனுக்கு பிராணம் போயிடும் போல இருக்கே என்று சிரார்த்தத்துக்கு வச்சிருந்த அன்னத்தை எடுத்துன்னு வந்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே படுத்துட்டு இருக்கிறது சாட்சாது பரமேஸ்வரன் நினைச்சார், சண்டாளன் நினைக்கல. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபா கேச்ச கீதையில பகவான் சொல்றார். ஐயாவாள் வரத்துக்கு முன்னாடி 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணன் சொல்றான் தேர்தட்டில் உட்கார்ந்து ஸ்வபா கேச்ச. என்னன்னா பின்னாடி ஐயாவாள் வரப்போறார், சண்டாளனுக்கு சாப்பாடு போட மாட்டார் சார்த தண்ணிக்கே ஸ்வபா கேச்ச. அதுபோல நிகமாந்த தேசிகர் வரப்போறார், சார்த தண்ணிக்கு சண்டாளனுக்கு சாப்பாடு போட போறார், ஸ்வபா கேச்ச பகவான் சொல்றார். சுனிச்சைவ ஸ்வபா கேச்ச பண்டிதாக சமதரிசினா என்ன பார்க்கிறார் அப்படின்னா, ஈசேக்ஷா கருணாச்சயஸ்ய நியதா விருத்தி ஸ்ருதஸ்யாபியம் என்று ஸ்லோகம். ஈசேக்ஷான்னா ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதே அவன் மனிதனா மிருகமானு பார்க்கறது இல்லை, நாயா கழுதையான்னு பார்க்கறது இல்லை, பரமேஸ்வரன் பார்க்கிறார். உத்தமோத்தமமான பக்தி அவரிடத்துல இருக்கக்கூடிய பக்தி. யோமாம் பசியதி சர்வத்திர சர்வம் ச மயி பசியதி தஸ்யாகம் ந பிரணசியாமி சஜமே ந பிரணசியதி. பகவான் கீதையில சொல்லலையோ அப்படிப்பட்ட பக்தி அவருக்கு. சாட்சாத் பரமேஸ்வரன் இல்லையா, அந்த பக்திங்கிறது சுவாபாவிகமா இருக்கு அவருக்கு கிருஷ்ணனிடத்துல. அதனால பிராமணாலாம் அவரை விளக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பிராயச்சித்தங்கள்லாம் என்ன வேணா சொல்லுங்கோ நான் செய்யறேன் அப்படிங்கிறார். கடைசியில் அவள்லாம் சொல்றா, நீ கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, உனக்கு சிரார்த்தம் பண்ணி வைக்கிறேங்கிறார். இப்போ இவர் கதி இல்லை, உடனே கங்கையை வர சொல்லி பிரார்த்தனை பண்ணினார்னு எல்லாம் சொல்லுவா, கங்காஷ்டகம் பாடினார்பா. ஆனா கங்காதர நாமாஷ்டகம் அது உண்மையில கங்கையின் இடத்துல தான் பாடினார். ஆனா கங்காதர நாமத்தினுடைய பெருமையை பாடினார். கங்காதராக்கே கதிரத்ய நாண்யத்து என்று சொல்றார். கங்காதர நாமமே எனக்கு ஒன்றை விட்டா கதி கிடையாது. என்ன இந்த சமயத்துல அத்யைவ சங்கட மோச்சனாய, என்ன சங்கடத்திலேருந்து வெளியில கொண்டு வரத்துக்கு ஒன்றை விட்டா எனக்கு கதி கிடையாது. நான் அவனை சண்டாளன்னு பார்க்கல, ஈஸ்வரன்னு பார்த்தது சத்தியமா இருந்தால் என் பகவன் நாமமே, என் ஹரநாமமே, என் சம்பு நாமமே நீ என்னை காப்பாத்து, என் கங்காதரா நீ என்னை காப்பாத்து. பிரகர சம்ஹர ஆகர என்று ஒரு வேடன் சொல்லி செத்து போனானே, அந்த வேடன் 3 தடவை ஹரநாமம் சொன்னான்னு அவனுக்கு கைலாசம் கொடுத்தியே, நான் சிவபாகி சிவபாகின்னு சொல்றேனே, என்ன நீ கை விட்டுடுவியா? அதனால கங்கையை பார்த்து சொல்றார், பகீரத மனோபூர்த்தே, பகீரதனுக்காக வந்தியேமா, பிராமணானாம் மனப்பூர்த்தியை மம கூபே ஸ்திரீபவ. கங்கை வந்த குபு 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 குபுன்னு கங்கை வர, கங்கை அங்கேயே இருக்க சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டார். நீ எங்காத்து கிணத்துல நீ வா அப்படின்னு பிரார்த்தனை. கிடு 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 கிடுன்னு கங்கை பொங்குறா கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு. பிராமணாலாம் இப்ப என்ன இவரிடத்துல பிரார்த்தனை பண்ண, கங்கையை அடக்குங்கோ அப்படிங்கிறா. இப்ப என்ன சொல்றாருன்னா, மம கூப்பே ஸ்திரீபவ, என்னுடைய கூப்பத்துல நீ ஸ்திரமாக இருப்பாய். வருஷா வருஷம் கார்த்திகை அமாவாசை உன்னை யாரு நினைச்சுக்கிறாளோ, யாரு உன்னுடைய ஸ்நானத்துக்கு வராளோ அவளை நீ பவித்திரம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை. எப்படி பரமேஸ்வரன் ஆகாசத்திலேருந்து வந்த கங்கையை தன்னுடைய ஜடாஜூடனா இருந்து ஜடையில அடக்கி விட்டார், அப்புறமா பகீரதனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க கொஞ்சமா பிந்து சரசில் விட்டார் அப்படின்னு சரித்திரம் புராணம். அதுபோல இந்த நவீன கங்காதரா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐயாவாள் கங்கையை வரவழைச்சார், கங்கையை உற்பத்தி பண்ணினார், தன்னுடைய பிரகடனம் பண்ணினார். கங்கை தானே பாரத தேசம் முழுக்க கங்கை தான். அந்த ஜலத்தை தன்னுடைய கிணத்துல பிரகடனம் பண்ணி அந்த கிணத்திலேயே அடக்கினார். கங்கையை அடக்கினதுனால கங்காதர கங்காதர கங்காதரா கங்காதர கங்காதர கங்காதரா என்று
பாகவதாள்லாம் பஜனை ஆரம்பிச்சோன்னு கங்காதர நாமாவளி போடுவா. அதுக்கா போதேந்திரால பாடினோடனே கங்காதர 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 கங்காதரன்னு வாசிப்பா. எதுக்குன்னா கங்காதர நாமம் சிவ நாமாவளியில் நினைச்சுப்பா. கிடையாது, அது யாருடைய நாமாவளினா போதேந்திர நம்மளுடைய திருவசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் நாமாவளி. அவருக்கு தான் கங்காதரர். என்ன காரணம்? கங்கையை அடக்கிவிட்டார், கங்கையை கொண்டு வந்தார், கங்கையை அடக்கினார். அப்படிங்கிறதுனால பேர்பட்ட பெருமை. அவர் கூட 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 சேர்ந்து 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 அவர் போதேந்திர சுவாமிகளோட சஞ்சாரம் பண்ணி இந்த காஞ்சி காமகோட்டி பரம்பரையில் சாட்சாத்தா உபதேசம் பண்ணக்கூடாது. எந்த உபதேசமும் தனக்கு அடுத்தபடியாக பட்டத்தில் வரவாளுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கு. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவள் உபதேசம் பண்ண மாட்டான். பரமாச்சாரியால் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சார். ஜெயேந்திர பெரியவாள்லாம் இருந்த வரைக்கும். இப்பயும் பெரியவாள்லாம் அது எப்பொழுதுமே அது உள்ளது. இந்த பீட்டத்தில் உள்ள அந்த ஒரு மரியாதை, அதுதான் அங்கே நியமனம். அப்படி இருக்கிறதுனால கூட ஐயாவாளை வச்சுட்டு வரவாளுக்கெல்லாம் ஐயாவாள் வழியாக நாமதீட்சை கொடுத்துட்டு இருந்தார் போதேந்திர சுவாமிகள் என்று ஸ்ரீ அண்ணா சொல்லி கேட்டிருக்கேன். தன் கூட அவரை வச்சுண்டு எப்படி பரமேஸ்வரன் காசியில் எல்லாருக்கும் ராமநாம ஜபம் எடுத்து வைக்கிறாரோ அதுபோல் இந்த நவீன பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய ஐயாவாள் வாயிலாக எல்லாரும் ராமநாமத்தை வாங்கிட்டார்கள். அப்படிங்கிறதுனால இங்கே ஜெகத்குரும் கிருபா சிந்தும் ஸ்ரீதராரிய சமன்விதம் அப்படிங்கிற இந்த ஒரு வரி நமக்கு கிடைக்கிறதுனால இதில் நமக்கு போதேந்திர பகவன் நாம போதேந்திர யோகீந்திரம் சரணம் பஜே. அப்போது ஸ்ரீதர ஐயாவாளோட சேர்ந்து சேர்ந்து சஞ்சாரம் பண்ணின அந்த போதேந்திர சுவாமிகளுடைய திருவடியை நான் ஆசிரியிக்கிறேன். 3வது ஸ்லோகம். துர்லபம் மானுஷம் ஜன்ம லப்த்வா பாக்யேன யோ நரः ந கரோதி ஹரௌ பக்திம் சம்மூடோ வியர்த்த ஜீவிதः. துர்லபம் மானுஷம் ஜன்ம. யாருக்கும் இதில் சம்சயம் இருக்க முடியாது. உலகத்தில் கிடைக்காத மனுஷ ஜென்மம் நமக்கு கிடைச்சிடும். இந்த மனுஷ ஜென்மம் எவ்வளவு நாள் இந்த உடம்பு இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனுஷ உடம்புல தான் நமக்கு பரம பிரயோஜனம் இருக்குது. இந்த மனுஷ உடம்பு இருக்கிறதுனால தான் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், 7 வகையான பிறப்புகள். அதில் மனுஷ ஜென்மால தான் நாக்கு இருக்குது. நாக்கில் வாக்குங்கிற இந்திரியம். அப்போ அந்த எல்லாருக்கும் யானைக்கு அவ்வளோ பெரிய காது இருக்கு, ஆனால் அதனால நாம கதை கேட்க முடியாது. கழுதைக்கு அவ்வளோ பெரிய தொண்டை இருக்கு, கத்தினா தெருபூரா கேட்கறது. சில பேர் சொல்றா கழுத மாதிரி கத்தரையேங்கிறா. ஆனால் அந்த கழுதை ஒரு நாள் கூட ராமராமான்னு சொல்ல மாட்டேங்குது. அதுபோல் நாய்க்கும் நாக்கு இருக்கு, பாம்புக்கு நாக்கு இருக்கு, தவளைக்கு நாக்கு இருக்கு. ஆனால் அதனால நாமா சொல்ல முடியல. அப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் நாக்கு இருக்கு. நாக்குல வாக்குங்கிற இந்திரியம் இருக்கு. அந்த நாக்குங்கிற இந்திரியத்தினால ராமா அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அதுதான் அவனுக்கு இந்த சம்சாரத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி. அதோடு இல்லாமல் மனுஷ ஜென்மாவுக்கு விவேக குண சம்யுக்தம் என்று நமக்கு விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான். அந்த விவேகத்தினால இப்போ இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னை நாஸ்திகாலா பிரகடனம் பண்ணிட்டு கடவுள் இல்லைங்கிறதுக்கு பகுத்தறிவை யூஸ் பண்ணுறான். கடவுள் இல்லைங்கிறதுக்கு எதுக்கு பகுத்தறிவை யூஸ் பண்ணணும் இல்லையா? துர்லபம் மானுஷம் ஜன்ம லப்த்வா பாக்யேன யோ நரஹா. இப்போ மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எத்தனையோ கோட்டி ஜென்மால பாக்யோதயேன சமார்ஜித்தேன என்று சொல்றார். எத்தனையோ ஜென்மால பண்ணின புண்ணியத்தினுடைய பலனாக மனுஷ ஜென்மா கிடைச்சு புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யேவும் பொன்னடிகள் கண்டுன்று வீடுற்றேன். மனுஷ ஜென்மால தான் குருநாதனை தரிசனம் பண்ண முடியும். குருமூர்த்தியினுடைய பாதத்துல கண்ணீர்னால அஞ்சலி பண்ண முடியும். இப்போ பின்னாடி தெரியறது பாருங்க, ஸ்ரீ அண்ணாவுடைய பாதம். அது ஸ்ரீ அண்ணா பட்டு துணியில சந்தனத்துல பதிச்சு கொடுத்த பாதம். வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம்னு அதுக்கு ஒரு துளசி அர்ப்பணம் பண்ணக்கூடிய பாக்கியம், ஒரு புஷ்பம் அர்ப்பணம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த மனுஷ ஜென்மால தான் கிடைக்கும். அதனால இந்த பாக்கியத்தை எவன் இழப்பான்? துர்லபம் மானுஷம் ஜென்மே லப்த்வா பாக்யேன யோ நரஹா. அது நரர்களுக்கு யோ நரஹா, அந்த நரர்களுக்கு யோ நரஹா லப்த்வா பாக்யேன மானுஷம் ஜென்மம் துர்லபம். அவனுக்கு பாக்யவசத்தினால
அவனுக்கு மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு. அந்த மனுஷ ஜென்மாலையும் யோஜனை பண்ணி பார்த்தா எங்கேயா ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, உகாண்டான்னு பிறக்காம பாரத தேசத்தில் பிறக்க வச்சிருக்கு. பாரத தேசத்துலேயும் எங்கேயோ வேறு தேசத்தில் எங்கேயாவது முஸ்லீமாவோ வேறு ஏதாவது ஒரு மதத்துலேயோ பிறந்து தொலைச்சிருந்தா எப்படியோ போயிருக்கும் வாழ்க்கை. அதுலேயும் நம்மளை இங்கே பாரத தேசத்தில் பிறக்க வச்சு, அதையும் நம்ம தமிழ்நாட்டில் பிறக்க வச்சு, காவேரி கரையிலையோ தாமிரபரணி கரையிலையோ ஏதோ ஒரு இடத்துல பாலாற்றங்கரையிலையோ வைகை ஆற்றங்கரையிலையோ பிறக்க வச்சு, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் விளையாடின இந்த பூமியில், நடந்த பூமியில் நம்மளும் பிறந்து வளர்ந்து அவா பார்த்த சிவனையோ விஷ்ணுவையோ நாமும் தரிசனம் பண்ணி, அந்த பரம்பரையில் வந்த மகான்களுடைய சரணத்தில் நம்மளை குரு கிருபையினால, ஹரி கிருபையினால அவர்களுடைய திருவடியை அடைந்து, பாக்கியவசத்தால் உன் திருவடி அடைந்தேன் என்று அவளுடைய கிருபையினாலே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இந்த பாகவதம், ராமாயணம், பகவத்கீதை முதலிய புண்ணிய கிரந்தங்கள்லாம் இருக்கு, பகவான் ஒருத்தன் இருக்கான், குருநாதர் நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு நாமான்னு ஒன்று இருக்கு, சுலபமான வழி, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நாமமும் இந்த வாயினால ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் மனுஷ ஜென்மால தானே கிடைக்கும். துர்லபம் மானுஷம் கிடைக்காம எவ்வளவு பேர் இருக்கான். துர்லபம் மானுஷம் ஜென்ம லப்த்வா பாக்யேன யோ நரகா. அதுவும் இல்லை, மனுஷ ஜென்மா கிடைச்சது ஊமையா போயிருந்தேன்னா, கண்ணு குருடா போயிருந்ததுன்னா, செவிடா போயிருந்ததுன்னா, ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்து செத்து போயிட்டேன்னா, இல்லை ஆக்சிடென்ட்டில் போயிருந்தேன்னா போயிருக்கலாமே, இல்லை அம்மா வயத்தில் இருக்கும்பொழுது போயிருந்தேன்னா போயிருக்கலாமே. எவ்வளவோ வழி இருக்கே போகிறதுக்கு. தட்டி போகாமல் உன்னை காப்பாற்றி இருக்க வச்சு உன் கையில் பாகவதத்தை கொடுத்து உனக்கு திருவடியும் காட்டி உனக்கு அனுகிரகம் பண்ணுறானே, பாக்யேன லப்த்வா பாக்யேன யோ நரகா. அப்படி இருந்தும் ந கரோதி ஹரௌ பக்தி. அப்ப ஹரியினிடத்தில் எவன் ஒருவன் பக்தி பண்ணலையோ, சமூடா, அவன் மூடன், முழு மூடன். என்ன காரணம்னா, உனக்கு மனுஷன்மா கொடுத்ததே அவன் கிருபாளுடா, கிருபாளவன். ரமண பகவான் சொல்றார், நீ ஞமலியில் கேடாய் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது. நாடி நின்னுருவேன் அருணாச்சலா என்று சொல்றார். ஞமலின்னா நாயின்னு அர்த்தம். அந்த ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, நாயை ஏன் எடுக்கிறார் அப்படின்னா, நாயை கொண்டு நீ எஜமான இடத்துல இருந்து பிரிச்சு விட்டுட்ட அப்படின்னா திருப்பி மோப்பத்தை வச்சுட்டு நமக்கு முன்னாடி ஆத்துக்கு வந்துடும். அதுபோல எத்தனை அது அடிச்சாலும் உதைச்சாலும் என்ன கஷ்டப்படுத்தினாலும் அது தன்னுடைய ஒரு நாள் அவனுக்கு சாப்பாட்டு போட்டவன் இடத்துல நன்றியோடு இருக்கும். அப்போ அந்த நாய் போல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மனுஷ ஜென்மாவை கொடுத்து பேச்சை கொடுத்து நமக்கு அம்மா அப்பாவை கொடுத்த இந்த பகவான் இடத்துல நம்ம நன்றியோடு இருக்கணும். அவன் என்னை கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனிடத்துல உண்மையான அன்போடு இருக்கணும். உலகத்தில் வேற எங்கேயாவது வழி மாறி போயிட்டா கூட, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது வழியில் போயிட்டா கூட, இல்லை புலன்கள் இன்பங்கள்னால வழி மாறி போயிட்டா கூட, எப்படி அந்த நாய் தன்னுடைய எஜமானனை கண்டுபிடிச்சுன்னு மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சுன்னு வருதோ, அதுபோல குரு கிருபையினால ஹரிச்சரணத்துக்கு ஓடி வந்துடும். அப்போ நீ வரலன்னா அந்த நாயை விட நீ மட்டம். அதனால ரொம்ப முக்கியம். துர்லபம் மானுஷம் ஜென்ம லப்த்வா பாக்யேன யோ நரகா ந கரோதி ஹரௌ பக்தி. ஹரியினிடத்தில் எவன் ஒருவன் பக்தி செய்யவில்லையோ, ஹரிநாம சங்கீர்த்தனம் எவன் ஒருவன் செய்யவில்லையோ, ஸ்ரீ ஹரையே நம இத்யுச்சைஹி, ஹரையே நம இத்யுச்சைஹி, ஹரையே நமஹா, ஹரையே நமஹா என்று எவன் ஒருவன் ஹரியினுடைய நாமத்தை சொல்லவில்லையோ அவன் சமூடா, அவன் முழு மூடன். வியர்த்த ஜீவிதா, அவனுடைய நாக்கு பாம்புனுடைய நாக்கு. அவனுடைய காது, எவனுடைய காதுல ஹரிகீர்த்தனம் விழலியோ அது பாம்பு வாழும் பொந்து, அது ஒரு எலி பொந்து. எவனுடைய வாயானது பகவன் நாமம் சொல்லாம கண்டபடி பேசின்னு இருக்கோ அது ஒரு சாக்கடை. தீர்த்தம் உசந்தி மானசாகா என்று சொல்றாரு இல்லையோ, நான் எத்தனை ஹம்சாகா என்று பாகவதம். அதுபோல குருஜி சொல்லுவார், நம்ம ஒரு கல்யாண மண்டபத்து வாசல்ல வச்சிருக்கக்கூடிய குப்பை தொட்டிம்பார். அதுபோல அவன் வாயில் அதில் எல்லாமே விழும், எச்சல் விழும், லட்டு விழும், ஜிலேபி விழும், அது மாதிரி கண்டது விழுறது, அது போய் அவனா கை வைப்பானோ. அதுபோல வாய் எச்சகுழி, அவ்வளவுதான். அந்த நாக்கு பாம்பு கோர புஜங்க துல்லியாங்கிறார் ஸ்ரீ அண்ணா ஒரு கிரந்தத்தில். அவனுடைய கண்ணு என்ன கண்ணு அப்படின்னா, அது மயில் பீலியில் இருக்கக்கூடிய கண்ணு தான். இட் ஹாஸ் ஒன்லி அன் ஆர்னமெண்டல் வேல்யூ. வள்ளுவர் சொல்லும் பொழுது முகத்திரண்டு புண்ணுடையார் அப்படின்ட்டார். அது கண்ணு இல்லடா, புண்ணு. அது கிருஷ்ணனை பார்க்காத கண்ணு, அது இருந்து என்ன இல்லையா. அக்ஷண்வதான் பலமிதம் பரம் ந விதாம. இதை விட ஒரு பலனை வேற எதுவும், கண் படைத்தவர்களுடைய பலன் என்னன்னா கிருஷ்ணனை பார்க்கறது தான். கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு தான் கண்ணு. இல்லைன்னா அது கண்ணே கிடையாது, அது மயில் கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணு தான்.
பர்காயித்தம், பர்கம்னு சொல்றா இல்லையா, பர்கா பீட்டம்னு சொல்றாரு இல்லையா, பர்கா பர்கம் மயில், மயில் தோகையில் இருக்கக்கூடிய ஒரு கண், மயில் கண் வேட்டின்னு சொல்றாள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு, அது மயில் கண் வேட்டிக்காவது இடுப்பில் கட்டிக்கிற உபயோகம் இருக்கு, இதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மூக்கு இருக்கு பாரு, கிருஷ்ணனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய துளசியை முகர்ந்து பார்க்காத மூக்கு என்னன்னா அது புசு புசுன்னு காத்தடிக்கிற கம்ப்ரஸர், அது ஒரு சோத்து துருத்தி, அது புசு புசுன்னு மூச்சு விட்டு இருக்கே தவிர அதனால அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ இந்த கண்ணு காது வாய் மூக்கெல்லாம் என்னன்னா, இந்த கை கிருஷ்ணனுடைய இதை பெருமையை நினைச்சு கையை தொடலைன்னா இது ரெண்டும் மரத்தினுடைய கிளைகள். கிருஷ்ணனுடைய கோவிலுக்கு நடந்து போகாத கால் மரம், ஒரு இடத்துல நிற்கிற மரம். அதனால துர்லபம் மானுஷம் ஜென்ம லப்துவா பாக்யேன யோ நரஹா ந கரோதி ஹரௌ பக்திம். அதனால தஸ்மா சர்வே, எல்லா விதமான காலங்களிலும் நேரத்திலும் ஹரியையே தொழ வேண்டும். ந கரோதி ஹரௌ பக்திம் ச மூடோ வியர்த்த ஜீவிதா. அவன் வாழ்ந்தும் அவன் அவன் அவனை சொல்லும் பொழுது உயிருள்ள பிணம், சுவாசிக்கிற பிணம் அப்படின்னு சொல்றார் பாகவதத்தில். ஸ்வசஞ்சவா என்று சொல்றார், சுவாசிக்கிற பிணம். ஹரிபக்தி பண்ணாதவன் சுவாசிக்கிற பிணம், அலங்காரம் பண்ணப்பட்ட பிணம் அப்படின்னு பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஹரிபக்தி பண்ணல எவன் தன் ஹரையே நம இத்யுச்சைஹி என்று ஹரியினுடைய நாமத்தை சொல்லல, என்ன கஷ்டம் இருக்கு. ஹரி 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 ஹரிமுகே மானா ஹரிமுகே மானா புண்ணியாச்சா கணுனா கோணதரி சொல்றார். ஞானதேவ் சொல்றார், ஹரி முக்கியம். ஹரிங்கிற ஒருத்தனுடைய வாயில் இருக்கக்கூடிய நாமம் ஹரி ஹரி ஹரின்னு கணக்கேண்டா பண்ற, ஹரின்னு சொல்றவனுடைய பெருமையை எவனால கணக்கெடுக்க முடியுங்கிறார். அதனால புரந்தரதாசரோ ஒரு பிரிவா சொல்றார், ஹரிக்கு சமம் உண்டான்னு கேட்கிறியே, ஹரின்னு சொல்றவாளுக்கே சமம் கிடையாதுங்கிறார். ஹரின்னு சொல்றவனுக்கே சமம் கிடையாதுங்க பொழுது ஹரிக்கு சமம் உண்டோ? அதனால துர்லபம் மானுஷம் ஜென்ம லப்த்வா பாக்யேன யோ நரஹா ந கரோதி ஹரௌ பக்திம் சமூடோ வியர்த்த ஜீவிதா. அதனால எல்லா விதங்களிலும் ஹரியே உபாசிக்க தகுந்தவன். அப்படி ஹரியை உபாசனை பண்ணல அப்படின்னா அவனுடைய ஜீவிதமானது வியர்த்த ஜீவிதம். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே, ஆகையால் தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குர்யான் நிரந்தரம். அதனால ஹரியினுடைய திருவடிகளை நிரந்தரமான பக்தி செய். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி யத் சாதவா என்று சொல்லித்தரார். பக்திம் குருவன்னு நிரந்தரம். அது எப்படி நிரந்தரமா பக்தி பண்றது? அதுதான் முக்கியம். இந்த பக்தி நிரந்தரமா இருக்கணும், தைலதார மாதிரி இருக்கணும். மேலேந்து ஆயில கொட்டினா அந்த தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ எப்படி கேப் இல்லாம தைலதாரியா வருது இல்லையா, அதை ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்லும் பொழுது நைரந்தரியேன என்று சொல்றார். அசகிருத்து அசகிருத் தாரையா, அசகிருத்து தாரையா, அதாவது இடைவிடாத தைல தாரையாக மனமானது கண்ணனிடத்துல போய் சேரணும். எப்படி கங்கே ஊக முதன்வத்தின்னா, அதனால என்னுடைய மனசானது உன்னுடைய சரணத்திலேயே இருக்கணும். மதிஹி மே மதிஹி மதுபதேகே அசகிருத்து ரத்திம் உத்வகதாது அத்தா கங்கேவௌக முதன்வதி என்று குந்தி தேவியினுடைய இது இருக்கு, பிரார்த்தனை இருக்கு குந்தி ஸ்துதியில். ந கரு தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே, கோவிந்தனுடைய திருவடிகளில். கோவிந்தன்னு என்ன சொல்லணும்? கோவிந்தன்னா ஆத்மா, கோவிந்தன்னா குரு, கோவிந்தன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் ஹிருதயமாக இருக்கக்கூடியவன். எவன் எவன பிரம்மஸ்வரூபம் என்று சாஸ்திரங்கள் சொல்றதோ அவன் தான் கோவிந்தன். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குர்யான் நிரந்தரம். நிரந்தரமான பக்தி, நிரந்தரமான பக்தி அப்படிங்கும் பொழுது எப்பொழுதும். அப்போ எது ஒன்று உன்னால நிரந்தரமா பண்ண முடியும் அப்படின்னா 9 விதமான பக்திகளில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். எந்த சமயத்திலும் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது ஸ்மரண பக்தி பண்ணலாம், இல்லை யாரிடத்துலையாவது சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம படித்த விஷயங்களை பேசலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நண்பர்களை செட்டு சேர்த்துக்கலாம், அதில் யார் நமக்கு ஒத்து வருவாளோ அவா விஷயத்திலே நம்ம பழகிக்கலாம்.
நம்மளுடைய சங்கத்தை அனுசரித்து தான் எல்லாருக்கும். இப்போ நிரந்தரம் அப்படிங்கிறது ஹரிய வந்து கிருண்ணந்தி காயந்தி கிருணந்தி எத் சாதவா. சாதுக்கள் என்ன பண்ணுவார்கள், பாடுவார்கள். அவளா பாடுவா. யாரும் கிடைக்கல, கதை சொல்றது கிடைக்கலன்னா தனியா எடுத்து ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே பாடுவா. காயந்தி கிருணந்தி, யாராவது கிடைச்சுட்டா அப்படின்னா உடனே அவள் இடத்துல ஒரு கதை சொல்லுவான். இன்னைக்கு நான் இது படித்தேன் தெரியுமா அப்படின்பா. இல்லை நீ இன்னைக்கு என்ன படித்த, நீ இன்னைக்கு பாகவதம் படித்தது சொல்ல, நீ படித்த விஷயத்த சொல்ல, அவள் சொல்லுவா. அவள் சொல்லும்பொழுது அதில் ஒரு பாயிண்ட் இவா எடுத்து சொல்லுவா, இதை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. கிருணந்தி காயந்தி ஸ்மரந்தி நந்தந்தி என்று அந்த நினைச்சதை அப்படி கிடைக்கலையா, படித்ததை நினச்சி பார்த்துட்டு இருப்பா. ஆஹா எப்படி சொன்னாரே இன்னைக்கு அப்படின்னு கேட்பா. ஸ்ருண்வந்தி, இல்லைன்னா கதை கேட்டுருப்பா. ஒன்று போனால் அவள் கதை கேட்டுருப்பா. பெரியவாள் இடத்துல, சிஷ்ய அண்ணாவின் இடத்துலையோ குருஜியின் இடத்துலையோ கதை கேட்டுருப்பா. ஸ்ருண்வந்தி காயந்தி, இல்லைன்னா பாடின்னு இருப்பா, இல்லைன்னா பட்டந்தி பாராயணம் பண்ணிட்டு இருப்பா, இல்லைன்னா யாருக்காவது சொல்லின்னு இருப்பா, பாடின்னு இருப்பா. ஏதோ ஒன்று பகவத் சம்பந்தமாக பண்ணிட்டு இருப்பா. அவள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று அவளுடைய மனசு அந்த மினிமம் விஷயம் அவள் வெளியில் வந்து அந்த ஒர்க்கை பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே ஓடி போயிடுவான். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குறியான் நிரந்தரம். நிரந்தரமான பக்தி. என்ன காரணம்னா மனுஷ ஜென்மா எப்போ போகும்னு தெரியாது, பட்டுன்னு போயிடும். அந்த சமயத்தில் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச இன்னும் கீதையில பகவான் சொல்ற. எல்லா காலத்திலும் நேரத்திலையும் என்னையே நினச்சிட்டு இருக்கோ, ஏன்னா உனக்கு பிராணம் போகிற சமயம் எதுன்னு தெரியாது, என்ன நினச்சிக்கிறதுங்கிற ஒரு ப்ராக்டிஸை நீ வச்சுருட்ட அப்படின்னா, அப்படியே உனக்கு நினைவு தப்பிட்டாலும் நீ என்னை எல்லா சமயத்திலும் நினச்சிட்டு இருந்ததுனால, எனக்கு ஆசைப்பட்டதுனால அந்த சமயத்தில் நான் உன்னை நினைப்பேன், நான் உன்னை நினைப்பேன். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குறியான் நிரந்தரம். நிரந்தரமான பக்தி பண்ணு, அலசனா இருக்காத. கொஞ்ச நாள் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, அப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம யோகா போகலாம், அங்கே ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லித்தரா அப்படின்னா அதுக்கு பிரம பிடிச்சி அங்கே போய் உட்காந்துட்டு, அப்புறமா அதில் வந்து மூச்சு பயிற்சி அதெல்லாம் சரியாக வரலை அப்படின்னு ஒன்று, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தள்ளிவிட்டு அந்த இடத்துல வந்து ஏதோ ஹோமம் பண்ணுறா அப்படின்னு போயிட்டு, அப்புறம் அதுவும் சரியாக வரலன்னு அங்கே போய் எங்கேயும் எனக்கு சரியாக வராதுக்கு காரணம் என்னென்னா மனசு சரியில்லை. எங்கே போனாலும் அடுத்த வாழ் இடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்துன்னு உட்காந்துருப்பேன், இல்லை எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்போ யாரும் எங்கேயும் என்னை சேர்த்துக்க மாட்டா, அதனால் எல்லாரையும் நான் வைவேன், அதனால் எல்லாரையும் என்னை விளக்குவா, நானும் மற்றவாளை விளக்குவேன், அதனால் எனக்கு நிம்மதி இல்லை, என்னால் மற்றவாளுக்கு நிம்மதி இல்லைங்கிற நிலைமைக்கு போயிடுவேன். அதனால் அதிலெல்லாம் போய் பிரம பிடிச்சி மாட்டிக்காத. சத்சங்கத்திலேயே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், இவர் கதை சொல்கிறார் அவர் கதை சொல்கிறான்னு போய் மாட்டிக்காத. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுட்டு இருப்பா. அதனால் எல்லாரையும் சாதுக்கள்னு நம்பாத. உயர்ந்த குருநாதரால் பக்குவப்படுத்தப்பட்டு அவளுடைய கட்டாட்சத்தினால யாரை கிளப்பி விட்டாலோ அவர்கள்ட்ட கதை கேளு. யார் ஒருத்தன் லௌகீக விஷயமே பேசலையோ, யார் ஒருத்தன் உன்னிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகிறானோ அவனை பிடிச்சிக்கோ, அந்த பழக்கத்தை நீனு ஏற்படுத்திக்கோ. நிரந்தரம் கொடுக்கறது வாங்கிறது, நாமத்தை தேத்தி நாமத்தை கேத்தி என்று இருக்கக்கூடிய சத்சங்கத்தில் இருந்தேன்னா அரட்சணம் இருந்தாலும் நிம்மதி இருக்கும். இல்லைன்னா உன் மனசை ஏற்கனவே உன் மனசு கலங்கி போயிருக்கு, அதை இன்னும் கலக்கி விட்டுடுவான். அதனால் சத்சங்கம்னு போர்டு போட்டிருக்குன்னு போய் மாட்டின்னு விடாத, ஜாக்கிரதையார், வம்புல போய் மாட்டின்னு விடாத. தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குறியான் நிரந்தரம். அதனால நிரந்தரமான பக்தின்னா இது அது மாற்றி மாற்றி பண்ணுறது கிடையாது. ஹரே ராமா சொல்ல போகிறேன், இதுதான் சுலபமான வழின்னு மகான்கள் காட்டியிருக்கா, இதை பிடிச்சுன்னுட்டேன்னா நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு நிரந்தரமாக பிடிச்சிட்டு நாமத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டு என்ன குறைஞ்சி போயிட போகிற. எல்லாரும் என்னென்ன சாதனை பண்ணுறாலோ அதை விட அதிகமான பலனை உன் கைக்கு கிடச்சிடும், நாமாவே உனக்கு கொடுத்துரும். எப்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபத்தே சமயக்கு கலௌ கேசவ கீர்த்தனாது. உனக்கு யாக யஜ்யங்கள் பண்ணி நான் சமாதி இப்போ கிடைச்சதுன்னா கூட அந்த சுகம் கிடைக்காதது நாம சங்கீர்த்தனத்தில் கிடைக்கிறதுன்னு ரிஷிகள் சொல்கிறாள். பரமபிராமாணிகர்கள் ரிஷிகள் தானே பரமபிராமாணிகர்கள், நமக்கு விஷயத்தை சொல்ல வந்தவர்கள். அதனால் தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குறியான் நிரந்தரம். பக்தியைவ சுலபோ விஷ்ணு துர்லபோபி குயோகினாம். இந்த விஷ்ணு, இந்த மூர்த்தி இருக்கானே, அவன் பக்தர்களுக்கு மிகவும் சுலபம். பக்தர்களால்
ரொம்ப சீக்கிரமாக சாட்சாத்கரிக்கப்படுவான். பக்தர்கள் சொல்ப முயற்சி எடுத்தா கூட பக்தர்கள் ஒரு அடி அவனை நோக்கி எடுத்து வச்சா, பிரியமா இருந்தா, ஒரு குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு ஒரு அடி எடுத்து வச்சதுன்னா அம்மா 10 அடி ஓடி வந்து குழந்தைய நீ நன்னா நடக்கிறியடா குழந்தைன்னு தூக்கிடுவேன். அதுபோல இந்த ஹரி அம்மாவை போல இருக்கிறதுனால ஓடி வருவான். குரு ரூபேன ஓடி வந்து உன்னை இடுப்புல எடுத்து வச்சுப்பான். அதனால பக்தியைவ சுலபோ விஷ்ணு, பக்தியாயேவ, பக்தியினால மட்டும், சுலபோ விஷ்ணு, பக்தியினால மட்டும் வசப்படுவான். பக்தியினால வசப்படுவான். யசோதைக்கு வசப்படலையோ, பக்தியினால வசப்படலையோ. அப்படி வந்து தாமோதர லீலையில வந்து உரல்ல கட்டின்னு இருக்கிறானே, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய வஸ்து, அந்த உபனிஷத்துல சொல்லக்கூடிய அந்த வஸ்துவை குழந்தைன்னு நினைச்சு கட்டிட்டாளே. ஆனால் அந்த பிரம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல. பிரம்மாதி துர்லபன். பிரம்மா வந்து அவனை டேக்கா கொடுக்கணும்னு பார்த்தார், பிரம்மாவை குழப்பிட்டான், பிரம்ம மோகனம் பண்ணிவிட்டான். ஆனால் தன்னுடைய அம்மாவுக்கும் வாயில வந்து விஸ்வரூபம் காட்டுறான். அவன் அம்மா மயங்கலையே. அவன் அம்மா மயங்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் பார்க்குறேன்னு நினச்சி பார்க்கல, கிருஷ்ணா என் கண்ணே அப்படின்னு கொஞ்சினா உடனே தன்னை புத்திர பாவத்தில் காட்டிட்டான். பிரம்மா வந்து தான் பிரம்மாங்கிற பாவத்தில் பார்த்தார். இப்போ எப்போ நீ புத்தியை யூஸ் பண்ணி பார்க்குறியோ இப்போ உன்னை நான் குழப்பிடுவேன். ஏன்னா உன் புத்திக்கு காரணம் நான் தான். அப்போ சித்த பிரமை ஏற்பட்டு கொடுத்த பிரம்மாவுக்கு. அதனால பக்தீவ சுலபகா விஷ்ணு, பகவானும் சரி குருநாதரும் சரி, பக்தி ரொம்ப மூட பக்திக்கு பகவான் வசப்படுறான். மூட பக்திக்கு வசப்படுறான். துர்லபோபி குயோகினா, மூட பக்திக்கு வசப்படுறான் பகவான். விஷ்ணுவனுடைய சரித்திரங்களில் பார்க்கும் பொழுது மூட பக்திக்கு வசப்படுறான். ஒன்றும் அவருக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே பகவானை இறுக்கி கட்டி பிடிச்சுடுறா. ஜனாபாயினுடைய பக்தியோ கூர்மதாசனுடைய பக்தியோ முரட்டு பக்தி, பகவானை அப்படியே கட்டி போட்டுடுறா. கோரா கும்பாருடைய பக்தியோ அவர்கள் என்ன படித்தா என்னன்னு தெரியாது, ஆனால் பகவான் ஹரியின் இடத்துல அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான பக்தி ஏற்பட்டது. அந்த பக்தியினால பிரபு வந்து புண்டலீகனுடைய பக்தியில பிரபு கட்டுப்பட்டு வாசல்ல வந்து நிற்கிறான். வாசல்ல இடுப்புல கை வச்சுன்னு நிற்கிறான் கிருஷ்ணன். கோபிகைகளிடத்துல ஒரு வெண்ணை கேட்கறதுக்கு பகவான் வந்து நிற்கிறான். அத்தனை பக்த சரித்திரங்களும் பார்த்தா பக்தியைவ சுலபோ விஷ்ணு. இந்த பக்தி நாமா சொன்னா உங்ககிட்ட அவன் ஓடி வரான். எதஸ்த விஷயா மதி, நான் பாகவதம் படித்தா அவன் பக்கத்தில் வந்து நின்று அவனும் உட்காந்துன்னு நீ பாகவதம் படிக்கிற அழகை பார்க்குறான். அப்பப்போ நீ திரும்பி பார்த்தேன்னா அவன் சொல்கிறான் என்னை பற்றி தான் படிக்கிற அப்படின்னு சொல்கிறான் அவங்ககிட்ட. நான் தான் இந்த அவதாரம் பண்ணினேன், இன்னைக்கு நீ வந்து ஹயக்ரீவ அவதாரம் படித்தேன்னு நான் தான் இது பண்ணினேன் அப்படிங்கிறான். எல்லா அவதாரமும் நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறான். புத்தாவதாரம் உள்பட நான் தான் பண்ணினேன் அப்படின்னு உண்மையாக யார் பிரியமாக அந்த பாகவதத்தை கண்ணீர் விட்டுன்னு படிக்கிறாளோ அவள் விஷயத்தில் கிருஷ்ணன் ஓடி வந்து கண்ணை துடைக்கிறான். அழாத, ஏன் அழற, நான் இருக்கேன் அப்படிங்கிறான். ஆனால் யார் தன்னுடைய தபஸுனால கிருஷ்ணனை பிடிச்சி விடலாம் என்று நினைக்கிறாளோ அவள் விஷயத்தில் கண்ணன் வரதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீ எப்படி தபஸுனால பண்ணிவிடுவேன்னா உன் தபஸுக்கு நான் தானே காரணம். அப்போ பக்தியை இவ சுலபோ விஷ்ணு துர்லபோபி குயோகினாம். ஆனால் கிருஷ்ணன் வந்து குயோகிகளுக்கு ஒரு நாளும் வசப்படுறது. குயோகிகள் அப்படின்னா அதாவது பகவான் விஷயத்தில் பகவான் எப்படி எந்த அளவுக்கு சுலபம்னா, பாகவதத்தில் ஒரு கதை. முச்சுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு இக்ஷ்வாகு வம்சத்தில் ஒரு ராஜா இருந்தார். மாந்தாதாவனுடைய புள்ள அவர். ஒரு பெரிய சக்கரவர்த்தி அவர், சார்வபௌமன். தேவர்களுக்கு சகாயமாக அசுராளோட யுத்தத்துக்கு போனார். கிருத்தயுகத்திலேயே யுத்தத்துக்கு போயிட்டார். அவர் யுத்தம் முடிகிற சமயத்தில், கிருத்தயுகம் பூர்த்தியாகிற சமயத்தில் அவர் வெளியில் வரணும். வெளியில் வரும்பொழுது அவர் கேட்குறார், இது போல் யுத்தம் முடிஞ்சிடுதே, நான் ஊருக்கு போனாங்க பொழுது தேவர்கள்லாம் சொல்கிறா உங்கள் ஊரில் இருக்கிறவாள்லாம் மலையேறிட்டா, இப்போ நீ போனால் அங்கே வந்து உனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தன்னுடைய குருநாதர் கர்கர்னு ஒரு ரிஷி இருக்கார். அந்த கர்கர் இடத்துல கேட்குறார், நான் என்ன பண்ணணும்னு கேட்குறார். தேவர்களிடத்துல நீண்ட நாள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணும்னு வர வாங்கிக்கோங்கிறார். தூங்கணும்னு வர வாங்கிக்கோ. எவனாவது தூக்கத்தை கெடுத்தா மண்டை வெடிக்கணும்னு கேட்டுக்கோ. தூங்கும் பொழுது யுக கணக்கில் தூங்க வேண்டி வரும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தூங்க வேண்டி வரும். அப்பனுடைய பௌத்திகமான சரீரம் கெட்டு போகாமல் தேவர்கள் ரட்சிக்கணும்னு கேட்டுட்டார். அப்போ அந்த குரு சொன்னார், உனக்கு யுகாந்தரங்களில் இப்போ கிடைக்காது, ஆனால் நீ தூங்கிட்டே ஒரு நாள் உனக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கும் என்று அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். முச்சுகுந்த சக்கரவர்த்தி தூங்குறார், தூங்கிட்டே இருக்கார்.
கிருத யுகத்திலே முடிவிலே தூங்குறார். திரேதா யுகம் ராமாவதாரம் ஆகி துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் காலயவனன் அப்படிங்கிற ஒரு மலேச்சனுக்கு டேக்கா கொடுத்துன்னு பகவான் இவர் படுத்துட்டு இருக்கிற குகைக்கு வந்து இவரை எழுப்புறதுக்கு காலயவனனை பிரேரணை பண்றான். காலயவனன் வந்து முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை எழுப்பியும் பஸ்பமாயிட்டான். முச்சுக்குந்த சக்கரவர்த்தியில பாகவதத்தில் படிச்சு பார்த்தா முச்சுக்குந்த சக்கரவர்த்தியின் இடத்துல பகவான் வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேரு வாசுதேவன் பேரு, நான் வசுதேவனுடைய கிரகத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு திருநாமம் உண்டு. இதில் எனக்கு வாசுதேவன் பேரு. நான் பூபாரத்தை குறைக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவா அப்படின்னு சாட்சாது கண்ணபிரான் ஹரி முச்சுக்குந்த சக்கரவர்த்தியின் இடத்துல சார்வபௌமா என்று சொல்லி முச்சுக்குந்த சக்கரவர்த்தியினுடைய ஆச்சரியமான ஒரு ஸ்துதி பாகவதத்தில் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, குருநாதர் தூங்குன்னு சொன்னா தூங்கினால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். குருநாதர் என்ன எழுதி கொடுத்தாரோ அதை நீ பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை தேடி பகவான் வருவான். வேற எதுவுமே பண்ண மாட்டான். பக்தியைவ, அந்த குரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் தான் பக்தி. அப்போ குரு தூங்குடான்னார், முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை தட்டி எழுப்பி தெய்வம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தரிசனம் கொடுத்துட்டு போறது. பக்தியைவ சுலபோ விஷ்ணுஹு. அதே பாகவதத்தில் நீ பாரு, பௌண்டரங்க வாசுதேவன் ஒருத்தன் கிருஷ்ணனை மாதிரியே 2 கை ஒட்ட வச்சுட்டான். சதுர்புஜமா இருக்கணும், உடம்பு பூரா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டான். என்ன இருந்தாலும் சவம் தான், சிவம் சிவன் தான். அதுக்கு மாதிரி கண்ணெல்லாம் தாமரை மாதிரி டிசைன் பண்ணிட்டான், முடியெல்லாம் ஒட்ட வச்சுருந்தான், கிரீடம் கண்ணனை மாதிரி போட்டுட்டான், கண்ணனை மாதிரி மார்பில் செட்டப்லாம் பண்ணிட்டான், கௌஸ்துப மாலை போட்டுட்டான், சங்கு சக்கரம் கதை பத்மங்கள்லாம் வச்சுட்டு தன்னை பௌண்டரங்க வாசுதேவன் பிரகடனம் பண்ணினா உண்மையான வாசுதேவன் நான் தான், அந்த வாசுதேவனா வேஷம் போட்டுருக்கான்னு சொல்லிட்டான். கிருஷ்ணன் வந்து அவனை தேடி போய் காசி நகரத்தில் அவனை வதம் பண்ணுறான். பகவான் சந்தோஷப்படலை அவன் விஷயத்தில். ஆனால் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி தூங்கிட்டு இருக்கார், அவன் விஷயத்தில் பகவான் சந்தோஷப்படுறான். ஆனால் ஒரு நாளும் துர்லபோபி குயோகினாம், குயோகிகளுக்கு ஒரு நாளும் பகவான் கிடைக்க மாட்டான். அவிபத்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் ஸ்ரீ பாகவதத்தில் வருது, நாரத சரித்திரத்தில் வருது. குயோகிகளுக்கு துர்தர்ஷோகம், குயோகிகளால் நடிக்கிறவாளால் என்ன பார்க்க முடியாது. எனக்கு வந்து கிருத்திரிமம் பண்ணுறவாள் இடத்துல பக்தன் மாதிரி நம்மளை ஊரை ஏமாத்துறவன் விஷயத்தில் ஒரு நாளும் நான் மாட்ட மாட்டேன். ஆனால் சில இடங்களில் பக்தனா வேஷம் போட்டவனுக்கு கூட கிருஷ்ணன் தரிசனம் கொடுத்துருக்கான், ஒரு மகாத்மாவுடைய கிருப்பைனாலன்னு படிக்கிறோம். ஆனால் மகாத்மாவுடைய கிருப்பையும் இல்லாமல் தானே வாசுதேவன் பிரகடனம் படுத்தி குயோகத்தினால ஊரை ஏமாத்துறவன் விஷயத்தில் பகவான் சந்தோஷப்படுறதில்லை. அதனால ஒரு நாளும் துர்லபோபி குயோகினாம், சாஸ்திரம் சொன்ன பாதையில் மகான்கள் காட்டின வழியில் நீ ஸ்ரத்தையாக போயிட்டு இருந்தேன்னா பகவான் உன்னை தேடி வருவான். நீ பகவானை தேடி போகவே வேண்டாம். ஜாபாலி குயோகிகள், ராமாயணத்தில் ஜாபாலிங்கிற ஒரு பெரியவர், அவர் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர் தான், மகரிஷி தான். இருந்தாலும் ராமர் மேலே உள்ள பிரியத்தினால அவர் சொல்கிறார், என்ன ராமா, அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேங்கிறியே, உங்கள் அப்பாவே மேலே போயாச்சு, உங்கள் அப்பாவே இப்போ இல்லையே, அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்த வாக்கும் போயிடுத்து உங்கள் அப்பாவோட. அதனால் நீ வந்து அழகாக வந்து ஊருக்கு வந்து பரதம் கொடுக்குற ராஜ்யத்தை ஏற்றுண்டு நன்னா நீ சாம்ராஜ்யத்தை அனுபவிச்சுட்டு அங்கே ராணிகளை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கிறத விட்டுட்டு நீ என்னமோ தர்மம் நியாயம்னு பேசிட்டு இருக்கிய, சத்தியம்னு பேசிட்டு இருக்கிய, அசடு மாதிரி இருக்கிய அப்படிங்கிறார் ஜாபாலி. துணிஞ்சு அடிச்சு ராமர் அப்படியே கண்ணெல்லாம் சவந்துடுத்து ராமருக்கு. ராமர் ஜாபாலி பக்கமே பார்க்கல. ஜாபாலியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பெரியவா, எங்கள் அப்பா காலத்துலேருந்து ரிஷியாக இருக்கேள், அதனால் நான் பொறுமையாக இருக்கேன். வேறு யாராவது இது சொல்லியிருந்தானா நாடு கடத்தியிருப்பேன், என் முன்னாடி நிற்க முடியாது. சத்தியம் தர்மங்கிறது ரெண்டுமே என்னோட கண்ணு. உலகத்தில் நான் எதுக்கு பயப்படுறேனோ இல்லையோ, கொடுத்த வாக்கம் மீறினதுக்கு பயப்படுறேன். அப்பாவை நான் இப்போ பார்க்கலன்னாலும் பின்னாடி மேல் உலகத்தில் போய் அப்பாவை நான் நமஸ்காரம் பண்ணும்பொழுது ஏண்டாராமா இப்படி பண்ணினேன், எனக்கு தலைகுனிவு எப்படியா பண்ணிட்டேன்னு அப்பா கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன். அதனால் பெரியவாளுக்கு கொடுத்த வாக்குக்கு தான் நான் பயப்படுறேன், சத்தியத்துக்கு பயப்படுறேன், தர்மத்துக்கு பயப்படுறேனே தவிர வேறு எதுக்கு நான் பயப்படலை என்று ஜாபாலியை பார்த்து ஒரு மிரட்டி வசிஷ்டர் சொல்கிறார். ஜாபாலியை என் கண்ணு முன்னாடி வர சொல்லாது. ராமர் அந்த அத்தியாயம் போல ஜாபாலியை திரும்பியே பார்க்கல. வசிஷ்டர் வந்து ராமரிடத்தில் சொல்கிறார், ராமா, ஜாபாலி நல்லவர், பரம தார்மீகர், ஏதோ உன்னிடத்துல உள்ள பிரேமையினால துணிஞ்சு அடிச்சு பேசிட்டாரே தவிர அவருடைய யதார்த்த ஹிருதயம் அது கிடையாது அப்படின்னு ஒன்று ராமர் மந்தகாசம் பண்ணி ஜாபாலியை கட்டாட்சம் பண்ணினார். ஜாபாலி பொழைச்சன்னு என்ன காரணம்னா, ராமர் மூஞ்சியை பார்க்கலன்னா அப்புறம் எங்கே போகிறது?
சர்வதா அபிகதகா சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி ஆரியகா சர்வசமஸ்சைவ சதைக பிரிய தரிசனா அப்படின்னு இருக்கக்கூடிய பிரபு பூர்வபாஷி பிரியபாஷி பிரியம்பதா சர்வபூத பிரியம்பதா. அப்பேற்பட்ட ராமர் ஒரு வார்த்தை பேசல அப்படின்னா அந்த சங்கத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? ஜாபாலி நடுங்கி போயிட்டார். காரணம் ஜாபாலியினுடைய குயோகம். ராமர் மூஞ்சியை திருப்பி விட்டார். அதுபோல மாரீச்சன் விஷயத்துல மாரீச்சனை முதல்லயே அவன் தப்பு பண்ணினான், யாகங்களை கெடுத்தான், அதனால அடிச்சார். மாரீச்சனை அடிச்சார், மாரீச்சனை பகவானே அடிச்சார். அப்பவே மாரீச்சன் திருந்திருக்கணும். மாரீச்சன் திருந்தலை. என்ன பண்ணினான்னா கைலாச பர்வதத்துக்கு பக்கத்துல போய் ஒரு ஆசிரமம் போட்டுருந்தான். அவன் பேர் மாரீச்சன் இல்லையா, மரீச்சியினுடைய ரிஷி வம்சத்தில் வந்தவன் புருடா விட்டான். எல்லார்ட்டையும் புருடா விட்டு தாடிலாம் வளர்த்தான், ஜடை வளர்த்தான், கொண்டையெல்லாம் போட்டுருக்கான், மண்டையில் காஷாயம் அந்த காவி துணி கட்டின்னு இருக்கான், கையில் கமண்டலம் வச்சுட்டு இருக்கான். அவனுடைய ஆசிரமத்தை பற்றி கதை வருது. அவன் ஆசிரமத்துலாம் ஊரில் இருக்கிற வம்பெல்லாம் பேசுவான். எல்லாம் அவனை மாதிரி இருக்கிற கபட்ட சன்னியாசி எல்லாம் அங்கே வந்துடுவான். ஊரில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரும் அங்கே வந்துடும். அதை படிச்சுன்னு மத்தியான வேலையில் வரிக்கு வரி நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுன்னு எந்த ஊரில் என்ன நடந்தது, யாராத்தில் என்ன வம்பு, என்ன திருட்டு போச்சு, என்னென்ன எங்கே நடந்தது, இதெல்லாம் மத்தியான வேலையில் அளாவின் இருப்பாலாம் குயோகிகள். நச்சசன்யசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. பகவான் குண்டு போடுறான் பகவத்கீதையில. எல்லாத்தையும் விட்டுட்டதுனால நீ சன்னியாசின்னு சொல்ல முடியாது. நான் எனதுங்கிற எண்ணத்தை விடுற வரைக்கும் சன்னியாசி கிடையாது. நேயஸ் நித்திய சன்னியாசி யோ ந துவேஷ்டி ந காங்ஷதி. விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் அவனை நம்ப முடியாது. மித்யாச்சாரஸ உச்சதேங்கிறான், செவிலே அறையிறான். அதுக்கு நீ என்ன மாதிரி நீ கிரகஸ்தனாவே இருந்துட்டு போயிட, ஆசா பாசங்களை வச்சுட்டு போயிட. எதுக்கு நீ வந்து ஒரு சுவாமிஜியா உட்காந்துருக்க இல்லையா, ஏன் காஷாயம் கட்டின்னு உட்காந்துருக்க அப்படின்னு கீதையில பகவான், நான் சொல்லலை, பகவான் சொல்றான் கீதையில மித்யாச்சாரஸ உச்சதே என்று சொல்றான். அப்போ அதுபோல இந்த மாரீச்சனுடைய வம்பு பேசுற ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு ராவணன் வரான். ராவணன் வரும்போது சொல்றான், ராவணன் வந்து ராமா அப்படிங்கிற ராமர் ராமபத்னிங்கிறத சொன்னோடனே ராவணன் மாரீச்சன் அலறான். மாரீச்சன் சொல்றான், ராவணா, அந்த ராமன் 16 மீச கூட முளைக்காம 16 வயசு பையனா என்னை அடிச்சான். அன்னிலேருந்து என்னை ஏதோ ஒரு கிருப்பையினால என்னை உயிரோட விட்டான். என் தம்பி சுபாகுவை ஸ்பாட் அவுட் பண்ணினான். அவன் என் மேல ஏதோ ஒரு கிருபை பண்ணி என்னை உயிரோட விட்டுருக்கான். நான் இங்க தப்பி வந்து ஏதோ ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு வேஷம் போட்டு இருக்கேன். என்னிடத்துல வந்து ரா அப்படிங்கிற சப்தத்துல எதையும் சொல்லாத, ராமாயணத்துல இருக்கு. என் உடம்பெல்லாம் அறுக்கிறதுங்கிறான் குயோகி. என்ன காரணம்னா ரத்னானிச்சே ரதாஸ்சைவே. ரத்னானி ரத்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ரேல ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாத. திராசம் சஞ்சனயந்திமே, திராசம் சஞ்சனயந்திமே. எனக்கு திராசம், எனக்கு பயம், நடுங்கிறது உடம்பெல்லாம். அப்போ நீ உண்மையிலே சன்னியாசியாக இருந்தால் ராமான்னு சொன்னால் உன் கண்ணில் ஜலம் வரணுமா வர வேண்டாமா? அப்போது ராமர் என்ன பண்ணுறார், 2வது சான்ஸ் கொடுத்தும் கடைசியில் தன்னுடைய பானத்தினால அவனை யமலோகப்பட்டினத்துக்கு அனுப்புகிறார். அதனால ஒரு நாளும் துர்லபோபி குயோகினாம். குயோகிகளுக்கு பௌண்டரங்க வாசுதேவன், அதுபோல குயோகிகளுக்கு நம்மளுடைய மாரீச்சன், இப்படி குயோகிகள் இவர்கள்லாம் ஒரு நாளும் பகவானை கபட வேஷத்தினால பகவானை பிடிக்க முடியாது. ஜாபாலி, நீ தர்மத்தை அதர்மத்தை தர்மம் மாதிரி புரட்டி பேசிவிட்டதுனால நீ பிடிக்க முடியாது, பகவானை பிடிக்க முடியாது. பகவான் கிடைக்க மாட்டான். ஆனால் சுத்தமான தர்மத்தில் இருந்தே குருநாதன் சொல்றதை கேட்டுன்னு இருந்தா, படுத்துன்னு தூங்கின்னு இருந்தார் முச்சுகுந்த சக்கரவர்த்தி. பகவான் எழுப்பி அனுகிரகம் பண்ணினான். அதனால தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே. அம்மா மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தா பூதனை, அவளுக்கே மோட்சம் கொடுத்துட்டானே. கம்வா தயாளும் சரணம் பிரஜேம பக்தியைவ சுலப. நீ நேராக வந்து வேஷம் போட்டு வந்தா கூட உன்னை அம்மாவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற கிருஷ்ணன். ஆனால் அதே கிருஷ்ணன் யாருக்கு கொடுக்கல, பாணாசுரனுக்கு கொடுக்கல. அதுபோல மாரீச்சனுக்கு கொடுக்கல. என்ன காரணம்னா குயோகிகள். அதனால சொல்றா தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குறியான் நிரந்தரம் பக்தியைவ சுலபோ விஷ்ணு துர்லபோவி குயோகினாம் அப்படிங்கிறதோட 4 ஸ்லோகங்களோட இன்னைக்கு இருக்கட்டும். மேற்கொண்டு 5வது ஸ்லோகத்திலேருந்து நாளைக்கு ஆரம்பிக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹரே ராம